30 जनवरी 1968 का। முரளி தேதி 30 ஜனவரி 68. जिनमें दैवी गुण होते हैं யாருக்குள் தெய்வீக குணம் இருக்கிறதோ उनसे सबकी प्रीति होती है। அனைவருக்கும் அவர்கள் பிடித்தவர்களாக இருப்பார்கள். और जिनमें आसुरी गुण होते हैं பிறகு யாருக்குள் அசுர குணம் உள்ளது सब विपरीत बुद्धि होते रहते हैं। அனைவருமே அவரிடம் இருந்து விபரீதமான புத்தி உடையவராக ஆகிக் கொண்டே இருப்பார்கள். गुण ही जिसमें नहीं है उनसे प्रीति क्या करेंगे? யாருக்குள் குணமே இல்லையோ அவர்கள் மேல் அன்பு எப்படி வைப்பது? प्रीति भी समझ करके रखी जाती है। அன்பு கூட புரிந்து கொண்டுதான் வைக்க வேண்டியுள்ளது. तो अपने से पूछना चाहिए हम कितना समय सर्विस करता हूँ। அப்பொழுது தன்னிடம் கேட்க வேண்டும், நாம் எவ்வளவு நேரம் சர்வீஸ் பண்ணுகிறோம். अपने गुणों से सर्विस करता हूँ தன்னுடைய குணத்தின் மூலமாக சர்வீஸ் செய்கிறேனா कि अवगुणों से डिसर्विस करता हूँ? அல்லது அவகுணங்கள் மூலமாக டிஸ்சர்வீஸ் செய்கிறேனா? सर्विस नहीं करता हूँ तो बहुत बहुत बोझा चढ़ेगा। சர்வீஸ் செய்யவில்லை என்றால் மிகவும் அதிகமாக சுமை ஏறும். समझना चाहिए कि किस जन्म के लिए मैं सर्वेंट ही बनता रहूंगा। பிறகு புரிந்து கொள்ள வேண்டும், 21 ஜென்மத்திற்காக நான் சர்வெண்டாகவே ஆகிக் கொண்டிருப்பேன். सर्विस ही नहीं करता हूँ சர்வீஸ் செய்யவே இல்லை என்றால் तो बेहद का बाप हमको क्या वर्षा देंगे? எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா நமக்கு என்ன ஆஸ்தி கொடுப்பார்? तो यहाँ बाप का काम करने वाले हैं பிறகு இங்கே யார் தந்தையினுடைய வேலையை செய்கிறார்களோ उनके आगे भरी ढोनी पड़ेगी। அவர்கள் முன்னால் சுமை தூக்க வேண்டியிருக்கும். कोई में अवगुण है तो समझा जाता है, யாருக்குள்ளாவது அவகுணம் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளலாம், इनमें कोई गुण नहीं। இவர்களுக்குள் எந்த குணமும் இல்லை. ऐसे भी हैं। அப்படி கூட இருக்கிறார்கள். ऐसों का संग बहुत खराब कर देता है। அப்படிப்பட்டவர்களினுடைய தொடர்பு மிகவும் மோசமாக்கிவிடும். यहाँ तो बच्चों को पुरुषार्थ करना है। இங்கே குழந்தைகளுக்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். क्या करना है यहाँ? இங்கே என்ன செய்ய வேண்டும்? स्वार्थ के लिए नहीं मरना है। சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது. स्व माने अपने, ஸ்வ என்றால் தனக்காக, रथ माने रथ, ரத் என்றால் ரதம். अपने रथ के लिए नहीं मरना है। தன்னுடைய ரதத்திற்காக இருக்கக்கூடாது. அதாவது உடலுக்காகவே எல்லாம் செய்ய வேண்டும், அப்படி இருக்கக்கூடாது. क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? पुरुषार्थ करना है। புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ये शरीर रूपी पूरी இந்த சரீரமாகிய பூரி और उसमें आराम करने वाली आत्मा, பிறகு இதில் ஆராம்சமாக இருக்கக்கூடிய ஆத்மா, उसको कहते हैं पुरुष। அதைத்தான் புருஷ் என்று சொல்கிறோம். अर्थात आत्मा के लिए करना है। அதாவது ஆத்மாவிற்காக செய்ய வேண்டும். देह के लिए जो कुछ करते हैं वो एक जन्म के लिए करते हैं। உடலுக்காக என்னவெல்லாம் செய்கிறோமோ அது ஒரு ஜென்மத்திற்காக செய்கிறோம். और देह तो विनाशी है, உடல் அழியக்கூடியது, आत्मा तो अविनाशी है। ஆத்மா அழிவில்லாதது. तो आत्मा के लिए जो कुछ करते हैं அப்பொழுது ஆத்மாவிற்காக என்னவெல்லாம் செய்கிறோமோ वो अविनाशी जन्म जन्मांतर की कमाई हो जाती है। அது அழிவில்லாத ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான சம்பாத்தியம் ஆகிவிடும். खास यहाँ माने कहा संगम युग में। அதுவும் முக்கியமாக எங்கே சங்கம் யுகத்தில் मैनर्स भी देखे जाते हैं। மேனர்ஸ் கூட பார்க்க வேண்டி இருக்கிறது. सबको सुख देने वाला जरूर सबको प्यारा लगेगा। அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். क्रोध करने वाले से साफ किनारा करने लग पड़ेंगे। கோபப்படுபவர்களை அனைவருமே ஓரம் கட்டிவிட முயற்சி செய்வார்கள். क्रोध करने वाले से किनारा कर देना चाहिए।
கோபப்படுபவர்களை ஓரம் கட்டிவிட வேண்டும். समझो कि भूत आया तो भाग जाना चाहिए, புரிந்து கொள்ளுங்கள், பூதம் வந்தது என்றால் ஓடி போய்விட வேண்டும். नहीं तो क्या होगा, இல்லை என்றால் என்ன ஆகும்? हमारे में भी भूत की प्रवेशता हो जाएगी. நமக்குள்ளும் பூதம் பிரவேசமாகிவிடும். भूत के आगे कब बोलना नहीं चाहिए, பூதத்தின் முன்னால் எப்பொழுதுமே பேசக்கூடாது. परंतु देखा जाता है कि बात करने लग पड़ते हैं. ஆனால் பார்க்கிறோம், பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். एक दो को देख फिर सब में भूत आ जाता है. ஒருவர் மற்றொருவரை பார்த்து அனைவருக்குள்ளும் பூதம் வந்து விடுகிறது. रिपोर्ट तो बाबा के पास आती है ना, பாபாவிடம் ரிப்போர்ட் போகிறது தானே. तो समझाना होता है ये भूत नहीं आना चाहिए, அப்பொழுது புரிய வைக்க வேண்டும், இந்த பூதம் வரக்கூடாது, इनसे बात न करना ही अच्छा है, இதோடு பேசாமல் இருப்பது நல்லது, लोभ भी नहीं होना चाहिए. பேராசையும் இருக்கக்கூடாது. तुम सब वानप्रस्थी हो, நீங்கள் அனைவருமே வானப்பிரஸ்தி. चाहे छोटे हो அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, चाहे बड़े हो, அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, सब वानप्रस्थी हो. அனைவருமே வானப்பிரஸ்தி. कौन யார்? है? कौन सब वानप्रस्थी हो? யார் அனைவருமே வானப்பிரஸ்தி? यह वानप्रस्थी नहीं है, இவர் வானப்பிரஸ்தி கிடையாது. भले 60 साल का हो गया, அதாவது 60 வயசு உடையவராக இருக்கலாம் தான், ஆனாலும் வானப்பிரஸ்தி இல்லை. कौन? யார்? ब्रह्मा. பிரம்மா. किससे कहा? யாரிடம் சொல்கிறார்? तुम सब. நீங்கள் அனைவரும். तुम सब माना நீங்கள் அனைவரும் என்றால் जिनको सामने मर्ज करके बोलते थे, யாரை முன்னால் எமர்ஜி செய்து பேசினாரோ उनके लिए बोला. அவருக்காக சொல்கிறார். तुम सब वानप्रस्थी हो, நீங்கள் அனைவருமே வானப்பிரஸ்தி. मना तुम सबको यहाँ ऐसी स्टेज बनानी है அதாவது உங்கள் அனைவருக்கும் இங்கே அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். कि वाणी से परे होकर रह जाओ, அதாவது வாணிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். शरीर भी रहे உடலும் இருக்க வேண்டும். और शरीर होते भी உடல் இருந்தாலும் கூட वाणी से परे हो जाओ. பேச்சிலிருந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். तो तुम सब वाणी से परे जाने वाले हो, அப்பொழுது நீங்கள் அனைவருமே பேச்சிலிருந்து அப்பாற்பட்ட நிலையை அடையக்கூடியவர்கள். यह नहीं है. இவர்கள் கிடையாது. क्या என்ன? वाणी से परे गया, பேச்சிலிருந்து அப்பாற்பட்டவர் ஆனாரா? परम नामवासी हुआ, பரம்தம் வாசி ஆனாரா? शरीर तो छूट गया. உடல் போய்விட்டது, விட்டுவிட்டது. तुम सब वाणी से परे जाने वाले हो, நீங்கள் அனைவரும் பேச்சிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் ஆகக்கூடியவர்கள். परंतु जो पापात्मा होंगे ஆனால் யார் பாவ ஆத்மாக்களோ वो तो जा नहीं सकेंगे. அவர்கள் போகவே முடியாது. क्या इशारा दिया? என்ன குறிப்பு கொடுத்தார்? भूत प्रेत योनि किनको मिलती है? பூத பிரேத யோனி யாருக்கு கிடைக்கும்? जो ज्यादा पाप करते हैं तो उनको भूत प्रेत योनि में जाना पड़ता है. யார் அதிகமான பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பூத பிரேத யோனியில் போக வேண்டியிருக்கும். उनमें भी कैटेगरीज होती है. அவர்களிலும் கேட்டகரிஸ் இருக்கிறது. कोई फरिश्ताई भी होते हैं, ஒரு சிலர் பரிஸ்தாக்களாகவும் இருக்கிறார்கள். कोई नंबरवार होते हैं, ஒரு சிலர் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். तो जो पाप करने वाली आत्माएं हैं அப்பொழுது யார் பாவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களோ वो वाणी से परे नहीं जा सकती, அவர்கள் வாணியிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக ஆக முடியாது. क्योंकि उनके ऊपर विकर्मों का बोझा बहुत है ना. ஏனென்றால் அவர்கள் மேல் விகர்மத்தினுடைய சுமை அதிகமாக உள்ளதல்லவா. विकर्मन விகர்மம் என்றால் विपरीत कर्म. விபரீதமான கர்மம். काहे की विपरीत? எதற்கு விபரீதமானது? श्रीमत जो कुछ कर्म करने के लिए कहती है ஸ்ரீமத் என்னவெல்லாம் செயல் செய்ய சொல்கிறதோ उस श्रीमत के बताए हुए कर्मों के विपरीत ही कर्म करते हैं. அந்த ஸ்ரீமத் சொன்னதற்கு விரோதமாகவே வேலை செய்வார்கள். अगर याद रहे
ஒருவேளை நினைவு இருந்தது என்றால் तो कुछ विकर्म भी कम हो। அப்பொழுது விகர்மங்கள் கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும். क्या याद रहे? என்ன நினைவு இருந்தால் बाप और बाप की श्रीमत याद रहे, जो ऊंच से ऊंच बाप है, அப்பா மற்றும் அப்பாவினுடைய ஸ்ரீமத் நினைவு இருந்தால் तो विकर्म भी कम करे। அப்பொழுது விகர்மத்தையும் குறைவாக செய்வார்கள். क्रोध आदि है तो समझा जाता है ये याद करते ही नहीं है। கோபம் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளலாம், இவர் நினைவு செய்வதே இல்லை. इसको யாரு? जो बाप बापों का बाप है, அப்பா அப்பாவுக்கும் அப்பா धर्मराज बनकर के पार्ट बजाने वाला है। தர்மராஜா ஆகிக் கொண்டு பாட்டு செய்யக்கூடியவர். कितनी कड़ी सजा देने वाला है। எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கிறார். अगर ये याद रहे ஒருவேளை இது நினைவு இருந்தால் कि वो बाप आया हुआ है, அதாவது அந்த தந்தை வந்துள்ளார், तो क्रोध आदि करेंगे क्या? அப்பொழுது கோபம் இதெல்லாம் வருமா? बाप कुछ काम करने को कहे தந்தை ஏதாவது வேலை செய்ய சொன்னால் और न करे இது செய்யவில்லை என்றால் तो 100 गुना दंड पड़ जाता है। அப்பொழுது 100 மடங்கு தண்டனை வந்துவிடும். जो बेसिक नॉलेज में पढ़े वो क्या समझेंगे इसका? பேசிக் நாலேஜில் இருக்கக்கூடியவர்கள் இதனுடைய அர்த்தத்தை என்ன புரிந்து கொள்வார்கள்? क्या अर्थ समझेंगे? என்ன அர்த்தம் புரிந்து கொள்வார்கள்? बाप தந்தை कुछ काम करने को कहे ஏதாவது வேலை செய்ய சொன்னால் और न करे பிறகு செய்யவில்லை என்றால் तो 100 गुना दंड पड़ जाता है। பிறகு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். उसका अर्थ क्या लगावेंगे? இதற்கான அர்த்தம் என்ன சொல்வார்கள்? हैं? वाम जनता ही लगाओ जी, वाम जनता से बारी जनता ही लगाओ जो वो पिछला होता है तो वहाँ तो 68 में सोच छड़े शरीर ही छोड़ दिया। அங்கே 68 சரீரத்தை விட்டுவிட்டார். जिसको बाप समझते थे அவர்கள் யாரை தந்தை என்று புரிந்து கொண்டார்களோ प्रजापिता ब्रह्मा समझते थे, उसने शरीर छोड़ दिया। பிரஜாபிதா பிரம்மா என்று புரிந்து கொண்டார்களோ அவரை சரீரத்தை விட்டுவிட்டார். तो फिर बाप कौन से मुख से कहेगा? பிறகு தந்தை எந்த வாய் மூலமாக சொல்வார்? गुलजार दादी के मुख से। वो तो उसे माने उन्हें माने जो अगर गुलजार दादी के मुख से कहे ஒருவேளை குல்ஜார் தாதி வாய் மூலமாக சொன்னால் तो गुलजार दादी बाप हो गई। அப்பொழுது குல்ஜார் தாதி தந்தையாகி விடுவார். परंतु ऐसा तो कभी सुना नहीं गया ஆனால் அப்படி எப்பொழுதுமே கேட்கவே இல்லை. कि भगवान स्त्री चोले में आता है। அதாவது பகவான் பெண் உடலில் வருவதாக. भगवान बाप பகவான் அப்பா मुरली में क्या बोलते हैं? முரளியில் என்ன சொல்லியிருக்கிறார்? बाप बाप भी है, அப்பா அப்பாவும் கூட, टीचर भी है டீச்சரும் கூட, और மற்றும் सतगुरु भी है। சத்குருவும் கூட. तीनों ही प्रकार से पार्ट बजाने वाला एक ही है। 3 விதத்திலும் பாட்டு செய்பவர் ஒரே ஒருவர் தான். ना फरमान बरदार को कलंक लग जाता है। நான் ஃபர்மான் வர்தார், அதாவது யார் ஆணைப்படி நடப்பதில்லையோ அவர்கள் மேல் கலங்கம் வந்துவிடும். क्या कलंक लग जाता है? என்ன கலங்கம் வந்துவிடும்? पता नहीं था कि जो संगम युग में जो ऊंची से ऊंची युग है, சங்கம் யுகம், உயர்ந்ததிலும் உயர்ந்த யுகம், जहाँ जन्म जन्मांतर की शूटिंग होती है, ஜென்ம ஜென்மாந்தரமாக ஷூட்டிங் நடந்து வருகிறது, रिहर्सल होती है। ரிஹர்சல் நடக்கிறது. अगर कोई आत्मा ஒருவேளை ஏதாவது ஆத்மா ऐसे ऊंच से ऊंच बाप को भी नाफरमानी कर दे ஒருவேளை அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினுடைய ஆணையை கேட்கவில்லை என்றால், நாஃபர்மான் ஆகிவிட்டார்கள் என்றால், तो उसे कितने जन्मों का कलंक लगेगा? பிறகு அவர்களுக்கு எத்தனை ஜென்மத்தினுடைய கலங்கம் ஏற்பட்டுவிடும்? जन्म जन्मांतर का कलंक लग जाता है। ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான கலங்கம் வந்துவிடும். ईश्वर का भी नाफरमान बरदार बन गया। அதாவது ஈஸ்வரனுடைய
நாஃபர்மான் வருதார், ஆணைப்படி நடக்காதவர் ஆகிவிட்டார். फिर और किसको छोड़ेगा? பிறகு யாரை விடுவார்? ஈஸ்வரனுடைய ஆணையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு யாருடைய பேச்சை கேட்பார்? बाप तो यहाँ ब्राह्मण बच्चों को समझाते हैं. தந்தை இங்கே பிராமண குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். एक ने कही ஒருவர் சொன்னார் என்றால் और दूसरे ने मानी. பிறகு மற்றொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். हर आत्मा का रिकॉर्ड रखना चाहिए. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். और यहाँ तो आत्माओं की तो बात ही छोड़ो. இங்கே ஆத்மாக்களினுடைய விஷயத்தை விட்டு விடுங்கள். आत्माओं को जो आकर के ஆத்மாக்களுக்கு जन्म जन्मांतर का वर्षा देने वाला बाप है, ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கான ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர் தந்தை உள்ளார். उसकी भी नाफरमानी कर देते हैं. அவருடைய ஆணையையும் கூட ஏற்கவில்லை, அதாவது நாஃபர்மான் செய்து விட்டார்கள். इसलिए बाबा तब कहते भी नहीं है. அதனால் தான் பாபா எப்பொழுதுமே சொல்வதில்லை. क्या என்ன है? என்ன बाबा कोई फरमान करते भी नहीं है. பாபா எந்த ஒரு ஆணையும் சொல்வதும் இல்லை. बच्चों को समझ होनी चाहिए. குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். अभी तो बेहद के बाप से जितना हो सके இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் எவ்வளவு முடியுமோ सदा सुख का वर्षा ले लेवे. சதா சுகத்திற்கான ஆஸ்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். अभी माना कब? இப்பொழுது என்றால் எப்பொழுது? अभी जो पुरुषोत्तम संगम युग चल रहा है, இப்பொழுது புருஷோத்தம் சங்கம் யுகம் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ पुरुषोत्तम संगम युग में ही बाप प्रत्यक्ष होते हैं. புருஷோத்தம் சங்கம் யுகத்தில் தான் தந்தை வெளிப்படுகிறார். तो ऐसे बेहद के बाप से जितना हो सके அப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எவ்வளவு முடியுமோ इतनी भी ताकत हो पुरुषार्थ करने की. புருஷார்த்தம் செய்வதற்கான சக்தி எவ்வளவு உள்ளதோ जितना हो सके எவ்வளவு முடியுமோ जन्म जन्मांतर का वर्षा ले लेना चाहिए. ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கான ஆஸ்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். 21 जन्मों का वर्षा मिलता है या जन्म जन्मांतर का मिलता है बाप से? தந்தையிடம் இருந்து 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிறதா அல்லது ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிறதா? कैसे? 21 जन्मों का जो वर्षा मिलता है 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி என்ன கிடைக்கிறதோ वो तो बेहद का बाप बेहद का वर्षा देते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்கிறார். लेकिन ஆனால் 21 जन्मों का पुरुषार्थ करने के बाद जो वर्षा मिलता है 21 ஜென்மத்திற்கு பிறகு புருஷார்த்தம் செய்த பிறகு என்ன ஆஸ்தி கிடைக்கிறதோ और उसके लिए जो संगम युग में अभ्यास किया है அதற்காக இங்கே சங்கம் யுகத்தில் என்ன பயிற்சி செய்தோமோ पुरुषार्थ करने का, புருஷார்த்தம் செய்வதற்காக अच्छा पुरुषार्थ करने का अभ्यास किया है, நன்றாக புருஷார்த்தம் செய்வதற்கான பயிற்சி செய்தோம். वो अभ्यास அந்த பயிற்சி 63 जन्म भी चलता रहता है. 63 ஜென்மம் வரை கூட நடந்து கொண்டே இருக்கும். बल इस एक जन्म में अच्छा पुरुषार्थ करेंगे ஆம், இந்த ஒரு ஜென்மத்தில் நன்றாக புருஷார்த்தம் செய்தால் तो अगले जन्म में उसकी பிறகு அடுத்த ஜென்மத்தில் प्राप्ति हो जाती है. அதனுடைய பிராப்தி பலன் கிடைத்து விடுகிறது. तो पुरुषार्थ करने के संस्कार पक्के हो जाते हैं. அப்பொழுது புருஷார்த்தம் செய்வதற்கான சம்ஸ்காரம் உறுதியாகி விடுகிறது. ऐसे बहुत सी ऐसी हिस्ट्री में आत्माएं हुई हैं நிறைய ஹிஸ்டரியில் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். कि उन्होंने जहाँ जन्म लिया அதாவது அவர்கள் எங்கே ஜென்மம் எடுத்தார்களோ उनका भाग्य जैसे नील था, அவர்களினுடைய பாக்கியம் நில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. परंतु इतनी पुरुषार्थी देखने में आई ஆனால் अவ்வளவு புருஷார்த்திகளாக அவர்கள் தென்பட்டார்கள். उस एक जन्म में ही पुरुषार्थ करके அந்த ஒரு ஜென்மத்திலேயே புருஷார்த்தம் साधारण सिपाही से क्या बनकर बैठ गई? சாதாரண சிப்பாயிலிருந்து என்னவாகிவிட்டார்? बादशाह सम्राट बनकर के बैठ गई. பாதுஷா சம்ராட் பேரரசர் ஆகிவிட்டார்.
तो अच्छे अच्छे बच्चों को அப்பொழுது நல்ல நல்ல குழந்தைகளுக்கு फॉलो करना चाहिए। நல்ல நல்ல குழந்தைகளை பின்பற்ற வேண்டும்। ऐसे अच्छे अच्छे बच्चों को எப்படிப்பட்ட நல்ல நல்ல குழந்தைகளை? जिनके तीव्र पुरुषार्थ करने के संस्कार हो, யாருக்குள் தீவிரமாக புருஷார்த்தம் செய்யும் சம்ஸ்காரம் உள்ளதோ, किसी को कभी भी दुख नहीं देना चाहिए। யாருக்குமே எப்பொழுதுமே துக்கமே கொடுக்க கூடாது। बाप का फरमान क्या है? தந்தையினுடைய கட்டளை என்ன? न दुख दो न दुख लो। துக்கம் கொடுக்கவும் கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள்। बच्चे तो समझते हैं குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள், ये ड्रामा है। இது நாடகம், राजधानी स्थापन होने की है। ராஜதானி உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாக போகிறது। टीचर तो जानते हैं டீச்சர் தெரிந்திருக்கிறார், कि राजधानी स्थापन हो रही है, அதாவது ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது। तो नफरत क्यों आवेगी? பிறகு வெறுப்பு ஏன் வரும்? जिससे யார் மேல்? जो ढीला पुरुषार्थ करने वाले हैं யார் லூசாக புருஷார்த்தம் செய்கிறார்களோ, या पुरुषार्थ ना करने वाले हैं, அல்லது புருஷார்த்தம் செய்யாதவர்கள் யாரோ, ऐसे स्टूडेंट से टीचर को नफरत आवेगी क्या? அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் மேல் டீச்சருக்கு வெறுப்பு வருமா என்ன? है? नहीं, இல்லை, क्यों नहीं आवेगी? ஏன் வராது? वो पॉइंट है सारी वो समझे। क्योंकि जानते हैं ஏனென்றால் தெரிந்துள்ள क्लास में सभी स्टूडेंट्स तो एक जैसे होते ही, கிளாஸில் அனைத்து ஸ்டூடெண்ட்டுகளும் ஒரே மாதிரி இல்லை। और यहाँ तो राजधानी स्थापन हो रही है। மற்றும் இங்கே ராஜதானி உருவாகி கொண்டிருக்கிறது। राजधानी में ராஜதானியில் राजा महाराजा घराने में जन्म लेने वाले होंगे, ராஜா மகாராஜா குடும்பத்தில் பிறக்கக்கூடியவர்களாக இருந்தால் वो तो ढेर होंगे। அப்படிப்பட்டவர்கள் நிறைய இருப்பார்கள் தான்। 16,108 का परिवार होगा। 16,108 பரிவாரம் குடும்பம் இருக்கும்। बेहद का ईश्वरीय परिवार, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரிய குடும்பம்। जो बाप से राजाई का वर्षा लेते हैं। இவர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்கிறார்கள்। परंतु उस वर्षे में पद पाने वाली नंबरवार, ஆனால் அந்த ஆஸ்தியில் பதவியை அடையக்கூடியவர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள்। कोई महाराजा महारानी बनेंगे, ஒரு சிலர் மகாராஜா மகாராணி ஆவார்கள், कोई राजा रानी बनेंगे, ஒரு சிலர் ராஜா ராணி ஆவார்கள், कोई राज्याधिकारी बनेंगे, छोटे बड़े, ஒரு சிலர் சின்னதாகவோ பெரியதாகவோ ராஜ்ய அதிகாரிகள் ஆவார்கள், और कोई दास दासी बन जाएंगे। மற்றும் ஒரு சிலர் தாசதாசிகள் ஆகிவிடுவார்கள்। फर्स्ट क्लास दास दासी भी होते हैं, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாசதாசிகளும் இருப்பார்கள், जो दूसरे दास दासियों पर कंट्रोल चलाते हैं। அவர்கள் மற்ற தாசதாசிகள் மேல் கண்ட்ரோல் செய்வார்கள்। फिर कोई थर्ड क्लास दास दासी भी बन जाते हैं। ஒரு சிலர் தேர்ட் கிளாஸ் தாசதாசிகளும் இருப்பார்கள்। फिर इतना ही नहीं, இது மட்டுமல்ல, राजघराना ही नहीं होता है राजधानी में, ராஜதானியில் ராஜ குடும்பம் மட்டும் இருப்பதில்லை, और क्या होता है? பிறகு என்ன இருக்கிறது? रिश्तेदार भी प्रजा भी तो होती है। பிரஜைகளும் தான் இருக்கிறார்கள்। कोई फर्स्ट क्लास साहूकार प्रजा, ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பணக்கார பிரஜைகளாக இருப்பார்கள்। राजाएं गद्दी पर बैठते हैं, ராஜாக்கள் சிம்மாசனத்தில் அமருகிறார்। तो राज दरबार में बड़े बड़े साहूकार भी नजदीक, அப்பொழுது ராஜ தர்பாரில் பெரிய பெரிய பணக்காரர்களும் ऊंची कुर्सियों पर बैठते हैं, ராஜாவினுடைய பக்கத்தில் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்வார்கள்। क्योंकि राजा के मददगार तो बनते हैं ना। ஏனென்றால் ராஜாவினுடைய உதவியாளர்கள் ஆகிறார்கள் தானே। तो टीचर तो जानते हैं அப்பொழுது டீச்சர் தெரிந்துள்ளார், ये बहुत बड़ी राजधानी स्थापन होने वाली है। அதாவது மிகப்பெரிய ராஜதானி உருவாக போகிறது। और धर्मों में तो ऐसा होता ही नहीं। மற்ற தர்மங்களில் அப்படியே ஆவதே இல்லை। धर्म पिताएं आते हैं अपना धर्म स्थापन करके தர்ம பிதாக்கள் வருகிறார்கள், தன்னுடைய தர்மத்தை உருவாக்கிவிட்டு चले जाते हैं, राजधानी स्थापन नहीं करते। தன்னுடைய தர்மத்தை உருவாக்கிவிட்டு போய்விடுகிறார்கள், ராஜதானியை உருவாக்குவதில்லை। यहाँ तो पूरी राजधानी स्थापन होती है। இங்கே முழுமையான ராஜதானி உருவாகிறது। तो टीचर को नफरत क्यों आवेगी? அப்பொழுது டீச்சருக்கு வெறுப்பையும் வரும்। समझेंगे ही नहीं तो नाम बदनाम होगा। புரிந்து கொள்ளவே இல்லை என்றால் பேர் கெட்டு போய்விடும்। बहुत नापास होंगे तो लिफ्ट नहीं मिलेगी। நிறைய பாஸ் ஆகவில்லை என்றால் லிப்ட் கிடைக்காது। ये तो बाप समझते हैं। இது தந்தை புரிந்து கொள்கிறார்।
कलप पहले इनकी जो एक्ट हुई थी वही एक्ट करेंगे। கல்பத்திற்கு முன்னால் இவர்களினுடைய ஆக்ட் என்னவாக இருந்ததோ அதேதான் இப்பொழுதும் நடக்கும். राम को भी नापास रखते हैं। ராமையும் செயலாகிவிட்டார் என்று சொல்கிறார். क्या என்ன बी क्यों लगा दिया? ராமும் கூட அப்படி என்று ஏன் சொல்லிவிட்டார்? राम को भी। ராமையும் கூட. अरे राम का तो नाम इतना बाला है। ராமினுடைய பெயர் எவ்வளவு பெருமையாக உள்ளது. राम राज्य का नाम कितना बाला है। ராமராஜ்யத்தை பற்றி எவ்வளவு மகிமை உள்ளது. वो राम भी नापास हुआ। அந்த ராமும் கூட பாஸ் ஆகவில்லை என்றால் युद्ध के मैदान में नापास हुआ போர்க்களத்தில் பாஸ் ஆகவில்லை. तो फिर त्रेता में आ गया। பிறகு திரேதாவில் வந்துவிட்டார். क्या सत्युग में युद्ध होता है? என்ன சத்தியுகத்தில் போர் நடக்கிறதா? जो नापास हुआ அதனால் அவர் அங்கே பாஸ் ஆகவில்லை. तो त्रेता में आ गया। பிறகு திரேதாவில் வந்துவிட்டாரா? हैं? என்ன सत्युग में भी राम राज्य होता है या नहीं होता है? சத்தியுகத்திலும் ராமராஜ்யம் இருக்கிறதா இல்லையா? सत्युग में भी राम राज्य होता है। சத்தியுகத்திலும் கூட ராமராஜ்யம் இருக்கிறது. तो जब राम का ही राज्य सत्युग में होता है तो सत्युग में नापास हुआ क्या? ராமருடைய ஆட்சி தான் சத்தியுகத்தில் இருக்கிறது என்றால் பிறகு என்ன சத்தியுகத்தில் பாஸ் ஆகாமல் இருந்திருப்பார்? पुरुषार्थ कहाँ होता है? எங்கே புருஷார்த்தம் நடக்கிறது? सत्युग त्रेता में होता है சத்தியுகம் திரேதாயுகத்தில் நடக்கிறதா या संगम पर होता है? அல்லது சங்கம யுகத்தில் நடக்கிறதா? तो कब नापास हुआ होगा? அப்பொழுது எப்பொழுது அவர் பாஸ் ஆகாமல் இருந்திருப்பார்? संगम में भी 100 साल का संगम है। சங்கம யுகத்திலும் கூட 100 வருஷத்திற்கான சங்கம யுகம் உள்ளது. तो राम भी नापास हुआ। அப்பொழுது ராமம் கூட பாஸ் ஆகவில்லை. इसका मतलब இதற்கு அர்த்தம் என்ன? भी लगाने का मतलब यह है कि राम जैसी सशक्त आत्मा அவரும் கூட என்றால் ராம் போல சக்திசாலி ஆத்மா जिसका भारत में इतना नाम वाला है அவருக்கு பாரதத்தில் இவ்வளவு அவரோட மகிமை பாடப்பட்டுகிறது. वो भी नापास हुआ तो नापास होने से कोई रह जाएगा? அவரே பாஸ் ஆகவில்லை என்றால் பிறகு அனைவருமே ஃபெயில் ஆகித்தான் இருந்திருப்பார்கள். माया किसी को छोड़ती नहीं है। ஏனென்றால் மாயா யாரையுமே விடுவதில்லை. किसी को आगे पकड़ती है और किसी को पीछे पकड़ती है। ஒரு சிலரை முன்னால் பிடித்து விடுகிறது, ஒரு சிலரை பின்னால் பிடித்து விடுகிறது. तो राम के लिए क्या कहते हैं? பிறகு ராமுக்காக என்ன சொல்கிறார்கள்? युद्ध के मैदान में नापास हुआ। யுத்த மைதானத்தில் நாபாஸ் ஆகிவிட்டார். हुआ माने पास्ट में हुआ, वर्तमान में हुआ या फ्यूचर में होगा? அதாவது பாஸ் ஆகவில்லை என்றால் பாஸ்ட்லா, இப்பொழுது பிரசன்ட்லயா அல்லது ஃபியூச்சர்லயா? हमेशा क्या कहते हैं? எப்பொழுதுமே என்ன சொல்கிறார்? राम फेल हो गया। ராம் ஃபெயில் ஆகிவிட்டார். माने यज्ञ के आदि में फेल हो गया। அதாவது யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபெயில் ஆகிவிட்டார். कृष्ण के लिए नहीं कहते हैं। கிருஷ்ணருக்காக சொல்கிறார். இல்லை क्या என்ன कि फेल हुआ? அதாவது ஃபெயில் ஆகிவிட்டார். राम फेल हो गया। ராம் ஃபெயில் ஆகிவிட்டார். तो राम जो यज्ञ के आदि में फेल हो गया कोई कारण होगा? ராம் யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபெயில் ஆகிவிட்டார். பிறகு ஏதாவது காரணம் இருக்குமா? क्या कारण? என்ன காரணம்? आदि में इतना ज्ञान नहीं था। ஆரம்பத்தில் இவ்வளவு ஞானம் இல்லை. आदि में क्या था? ஆரம்பத்தில் என்ன இருந்தது? भक्ति का फाउंडेशन था संगम युग में या ज्ञान था? பக்தியினுடைய ஃபவுண்டேஷன் இருந்ததா சங்கம் யுகத்தில் அல்லது ஞானம் இருந்ததா? भक्ति का फाउंडेशन था। பக்தியினுடைய ஃபவுண்டேஷன் இருந்தது. सत्संग में आते थे, ध्यान में चले जाते थे, சத் சங்கத்திற்கு வருகிறார்கள், தியானத்தில் போய்விடுகிறார்கள், साक्षात्कार करते रहते थे। சாட்சாத்காரம் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். बहुतों को साक्षात्कार होने लगे। நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் ஆக ஆரம்பித்து ढेर सिंध हैदराबाद में इकट्ठे हो गए। நிறைய பேர் சிந்து ஹைதராபாத்தில் மொத்தமாக சேர்ந்து விட்டார்கள். तो ज्ञान था। அப்பொழுது ஞானம் இருந்ததா? ओम 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 ध्वनि उच्चारण करते रहते थे। ஓம் 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 என்ற துவனி உச்சாரணை செய்து கொண்டே இருந்தார்கள். तो वाणी से परे जाने का पुरुषार्थ था। அப்பொழுது வாணியிலிருந்து
அப்பாற்பட்ட நிலையை அடைவதற்கான புருஷார்த்தம் இருந்ததா या भक्तों की तरह वाणी में आने का पुरुषार्थ था? அல்லது பக்தர்களைப் போல பேச்சில் வருவதற்கான புருஷார்த்தம் இருந்ததா वाणी में आने का पुरुषार्थ था। பேச்சில் வருவதற்கான புருஷார்த்தம் தான் இருந்தது. भक्ति फाउंडेशन बन गई। பக்தி ஃபவுண்டேஷன் ஆகிவிட்டது. भक्ति में ही साक्षात्कार होते हैं भक्तों को। பக்தியில் தான் பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறது. तो आज में ज्ञान नहीं था, இப்பொழுது ஆரம்பத்தில் ஞானம் இல்லை, इसलिए राम फेल हो गया। அதனால் தான் ராம் ஃபெயில் ஆகிவிட்டார். क्यों? ஏன்? क्योंकि राम वाली जो आत्मा है उसके लिए हमेशा मुरली में कहते हैं राम बाप को कहा जाता है। ஏனென்றால் ராம் ஆத்மாவிற்காக எப்பொழுதுமே முரளியில் சொல்லப்பட்டுள்ளது ராம் தந்தையை கூறுகிறோம். और कृष्ण மற்றும் கிருஷ்ணர் बच्चे को कहा जाता है। குழந்தையை சொல்கிறோம். वो बच्चा बुद्धि அவர் குழந்தை புத்தி, और वो ஆனால் அவர் बाप बुद्धि। தந்தை போல புத்தி. ज्यादा ज्ञान और समझदारी किसमें होती है? அதிகமான ஞானம் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்குள் இருக்கிறது? बाप में या बच्चे में? குழந்தை இல்லையா அல்லது குழந்தையிடமா? बाप में समझदारी ज्यादा होती है, தந்தையிடம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். समझदारी को ही ज्ञान कहा जाता है। புரிந்து கொள்வதை தான் ஞானம் என்று சொல்கிறோம். और यज्ञ के आदि में इतना ज्ञान மற்றும் யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் இவ்வளவு ஞானம் आज இல்லவே இல்லை. वो इस संस्कृत की गीता को लेकर के அதே சம்ஸ்கிருதத்தினுடைய கீதையை எடுத்து सुनाते रहते थे, சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், अर्थ करते रहते थे। அர்த்தம் சொல்லிக் கொண்டே இருந்தார். जैसे छोटे छोटे बच्चों को पढ़ाई जाती है எப்படி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், तो मोटी मोटी बातें बताई जाती है या गहरी बातें बताई जाती है? அப்பொழுது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வார்களா அல்லது ஆழமான விஷயங்களை சொல்வார்களா? मोटी बातें बताई जाती है। பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வார்கள். तो उस समय इतना ज्ञान नहीं था, इसलिए फेल हो गए। அப்பொழுது அந்த சமயத்தில் இவ்வளவு ஞானம் இல்லை, அதனால் தான் ஃபெயிலாகிவிட்டார். राम ही नहीं, ராம் மட்டுமல்ல, राम जैसे जो भी सूर्यवंशी बच्चे थे ராமை போல சூரியவம்சி குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தார்களோ वो सब फेल हो गए। அவர்கள் அனைவருமே ஃபெயிலாகிவிட்டார். कौन बचे? யார் மிச்சம் இருந்தார்கள்? जिनमें जन्म जन्मांतर का ज्ञान का फाउंडेशन नहीं है। யாருக்குள் ஜென்ம ஜென்மாந்தரமாக ஞானத்தினுடைய ஃபவுண்டேஷன் இல்லையோ. चंद्रवंशी से लेकर के इस्लामी बौद्धी क्रिश्चियन वंशी जो भी थे சந்திரவம்சியிலிருந்து இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன் எத்தனை வம்சங்கள் உள்ளதோ वो बच गए। அவர்கள் மிச்சம் இருந்தார்கள். और जो आत्माएं बुद्धि के आधार पर काम लेने वाली थी பிறகு எந்த ஆத்மாக்கள் புத்தியினுடைய அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ, बुद्धिमान बाप के புத்திமான் தந்தையினுடைய बुद्धिमान बच्चे थे, புத்திமான் குழந்தைகளாக இருந்தார்கள். उनको बुद्धि का भोजन नहीं मिला அவர்களுக்கு தகுந்த புத்திக்கான சாப்பாடு கிடைக்கவில்லை. तो टूट पड़े। அதனால் தான் அவர்கள் உடைந்து விட்டார்கள், அதாவது அவர்கள் ஞானத்தை விட்டு போய்விட்டார்கள். बाकी भक्त आत्माएं रह गई। மிச்சபடி பக்த ஆத்மாக்கள் இருந்தார்கள். भक्त आत्माएं क्या समझेंगी? பக்த ஆத்மாக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? अगर भगवान आ भी जाए और भक्तों को मिल भी जाए ஒருவேளை பகவான் வந்து விட்டாலும் சரி, பக்தர்களுக்கு கிடைத்தாலும் சரி, तो उनकी अंधश्रद्धा कहेगी हम पुरुषार्थ करते रहेंगे। அப்பொழுது அவர்களினுடைய மூட நம்பிக்கை என்ன சொல்கிறது என்றால், நாம் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருப்போம், कोई न कोई जन्म में कभी न कभी मिल जाएगा। ஏதாவது ஒரு ஜென்மத்தில் எப்பொழுதாவது கிடைத்து விடுவார். ज्ञानी तो आत्मा बच्चे क्या कहेंगे? ஞானித்துவ ஆத்மா குழந்தைகள் என்ன சொல்வார்கள்? अरे हम यहाँ पढ़ रहे हैं நாங்கள் படிப்பு இங்கே படிக்கிறோம், तो प्राप्ति अगले जन्म में करेंगे क्या? பிறகு இதற்கான பலன் என்ன அடுத்த ஜென்மத்தில் எடுப்போமா? ये तो भक्तों की तरह अंधश्रद्धा हो गई। இது பக்தர்களை போல குருட்ட நம்பிக்கை. तो चंद्रवंशी से लेकर के அப்பொழுது சந்திரவம்சியிலிருந்து इस्लामी बौद्धी क्रिश्चियन आदि जो भी वंश की आत्माएं இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன் போன்ற எத்தனை வம்சத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ भारत में कन्वर्ट होती रही थी, பாரதத்தில் கன்வெர்ட் ஆகி கொண்டே இருந்தார்கள். वही कन्वर्ट हुई आत्माएं यज्ञ के आदि में फिर आ गई थी। அதே கன்வெர்ட் ஆன ஆத்மாக்கள் யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் திரும்ப வந்து விட்டார்கள். और वो बच गई। பிறகு அவர்கள் மீதமாக இருந்தார்கள். बाकी जो बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चे थे सूर्यवंशी, மிச்சபடி யார் புத்திமான் தந்தையினுடைய
புத்திமான் சூரியவம்சி குழந்தைகள் இருந்தார்களோ वो चले गए। அவர்கள் போய்விட்டார்கள். उनमें मुख्य था राम। அவர்களில் முக்கியமானவர் ராம். तो बोला युद्ध के मैदान में नापास हुआ तो फिर त्रेता में आ गया। அப்பொழுது சொல்கிறார், யுத்த மைதானத்தில் பாஸ் ஆகவில்லை, அதனால் திரேதாவில் வந்துவிட்டார். तो भी அப்பொழுது கூட अच्छी मेहनत की होगी। நல்ல முயற்சி செய்திருப்பார். क्या कहा? என்ன சொன்னார்? भले नापास हो गया பாஸ் ஆகவில்லை தான், तो भी ஆனாலும் கூட नापास होने वालों के बीच में उसने अच्छी मेहनत की होगी। பாஸ் ஆகாதவர்களுக்கு நடுவில் அவர் நல்ல முயற்சி செய்திருப்பார். और माया सबको नापास कर देती। மற்றும் மாயா அனைவரையுமே நாபாஸ் ஆக்கி விடுகிறது, कोई को आदि में, அதாவது ஃபெயில் ஆக்கி விடுகிறது. ஒரு சிலரை ஆரம்பத்தில், कोई को मध्य में ஒரு சிலரின் நடுவில், और कोई को अंत में। इतना अहंकार कोई न करे। ஒரு சிலரை கடைசியில் செயலாக்கி விடுகிறது. இப்படிப்பட்ட அகங்காரம் யாருமே வைக்க முடியாது. कि भल माया सब शक्तिवान है लेकिन हमको हरा के दिखाए। அதாவது பலை மாயா சர்வசக்திவான் தான், ஆனால் எங்களை தோற்கடித்து காமிக்க முடியாது. हम कभी नहीं हारेंगे। நாம் எப்பொழுதுமே தோல்வியை அடைய மாட்டோம். अगर ऐसा होता ஒருவேளை அப்படி இருந்திருந்தால், कि कोई कहने की हिम्मत रखे யாராவது இப்படி சொல்வதற்கு தைரியம் வைக்கிறார்கள் என்றால், कि माया से हमारी कभी हार नहीं होती, அதாவது மாயாவிடம் நாங்கள் எப்பொழுதுமே தோற்க மாட்டோம், तो फिर सर्वशक्तिमान का टाइटल माया को मिले या उसी को मिल जाए? பிறகு சர்வசக்திவான் என்ற டைட்டில் மாயாவிற்கு கிடைக்குமா அல்லது யார் இப்படி உறுதியாக இருக்கிறாரோ அவருக்கு கிடைக்குமா? उसी को मिल जाए। அவருக்கு தான் கிடைத்திருக்கு. तो बोला அப்பொழுது சொல்கிறார், नापास हुआ तो त्रेता में आ गया तो भी अच्छी मेहनत की होगी। நாபாஸ் ஆகிவிட்டார், திரேதாவில் வந்துவிட்டார், ஆனாலும் கூட நல்ல முயற்சி செய்திருக்கிறார். पुरुषार्थ करके अभी तो पद पावेंगे। புருஷார்த்தம் செய்து இப்பொழுது பதவியை அடைவோம். वो पांच की बात बताई, नापास हो गया। நாபாஸ் அதாவது செயலாகிவிட்டார் என்று பாஸ்டுக்கான விஷயத்தை சொன்னார். और जो ब्राह्मण बन करके जो भी पुरुषार्थ करते हैं, பிறகு பிராமணர்கள் ஆகிவிட்டு யாரெல்லாம் புருஷார்த்தம் செய்கிறார்களோ, भले शरीर छूट जाए சரீரமே போனாலும் சரி, तो भी उनका पुरुषार्थ व्यर्थ नहीं जाता। ஆனாலும் அவர்களினுடைய புருஷார்த்தம் வீணா போகாது. अगले जन्म में ऐड हो जाता है। அடுத்த ஜென்மத்தில் ஆட் ஆகிவிடும். इसलिए बोला पुरुषार्थ करके अभी तो पद पावेंगे। அதனால் தான் சொல்கிறார், புருஷார்த்தம் செய்து இப்பொழுது பதவியை அடைவீர்கள். संगम युग तो पड़ा हुआ है ना, சங்கம் யுகம் இருக்கிறது தானே. अभी फाइनल पेपर तो नहीं हो गया। இப்பொழுது ஃபைனல் பேப்பர் ஒன்றும் நடக்கவில்லை தானே. कोई फेल हो जाता है, யாராவது ஃபெயில் ஆகிவிட்டார் என்றால், शुरू के मासिक तिमाही छमाही इम्तिहान में அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மாதம் அல்லது 3 மாதம் 6 மாதம் அப்படிப்பட்ட பரீட்சை வரும் அல்லவா, அதில் ஃபெயில் ஆகிவிட்டார் என்றால் तो अनुभवी बनता है। இன்னும் அனுபவி ஆகிவிடுவாரா? अनुभवी तो बनता है। ஆமாம், அனுபவி ஆகுகிறார் தான். अगर अच्छा पुरुषार्थ करे लास्ट में ஒருவேளை கடைசியில் நன்றாக புருஷார்த்தம் செய்தால் तो फास्ट जा सकता है या नहीं जा सकता है? அப்பொழுது ஃபாஸ்டாக போகலாமா இல்லையா? जा सकता है। ஆமாம், போகலாம். तो पुरुषार्थ करे अभी तो पद पावेंगे। அப்பொழுது புருஷார்த்தம் செய்து இப்பொழுது பதவியை அடைவோம். मैंने कन्फर्म कर दिया அதாவது கன்ஃபார்ம் செய்கிறார். कि राम वाली आत्मा भी पुरुषार्थ करके लास्ट में அதாவது ராம்வாலி ஆத்மாவும் புருஷார்த்தம் செய்து पद पावेगी। கடைசியாக நல்ல பதவியை அடைவார். वो कल्प कल्पांतर पाते रहेंगे। பிறகு கல்பமாக அடைந்து கொண்டே இருப்பார். वो हमारे किसकी तरफ इशारा किया? जो राम जैसी आत्माएं हैं, அவர்கள் என்று யார் பக்கமாக சகி காண்பிக்கிறார்? அதாவது ராம் போல ஆத்மாக்கள், जो आज में फेल हो गई थी, யார் ஆரம்பத்தில் ஃபெயில் ஆகிவிட்டார், पूरा ज्ञान न होने के कारण முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தினால் वो அவர்கள் कल्प कल्पांतर पद पाते रहेंगे।
கல்ப கல்பமாக பதவி அடைந்து கொண்டே இருப்பார்கள். बच्चों को सब साक्षात्कार होगा। குழந்தைகளுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும். कोशिश करके अपना कल्याण करना चाहिए। முயற்சி செய்து நம்முடைய நன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். सर्विस करके சர்வீஸ் செய்து बाप दादा के दिल पर चढ़ना चाहिए। பாப் தாதாவினுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும். बाप दादा किन बच्चों को याद करते हैं? பாப் தாதா எந்த குழந்தைகளை நினைவு செய்கிறார்? जो सर्विसेबल बच्चे हैं, யார் சர்வீசபிள் குழந்தைகளோ बाप उनको याद करते हैं। தந்தை அவர்களை நினைவு செய்கிறார். जो सर्विस ही नहीं करते, யார் சர்வீஸ் செய்வதில்லையோ तो बाप उनको याद भी नहीं करते। பிறகு தந்தை அவர்களை நினைவும் செய்வதில்லை. बच्चे भी याद करते हैं बाप को। குழந்தைகளும் தந்தையை நினைக்கிறார்கள் தான். सारी दुनिया भगवान को याद करती है, முழு உலகத்தாரும் பகவானை நினைக்கிறார்கள். लेकिन भगवान किन बच्चों को याद करते हैं? ஆனால் பகவான் எந்த குழந்தைகளை நினைவு செய்கிறார்? जो सर्विसेबल बच्चे हैं उनको भगवान याद करते हैं। யார் சர்வீசபிள் குழந்தைகளோ அவர்களை பகவான் நினைவு செய்கிறார். तो ज्यादा पावर किन बच्चों को मिलेगी? அப்பொழுது அதிகமான சக்தி எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும்? जो अपनी ताकत से भगवान को याद करते हैं उनको ज्यादा पावर मिलेगी। யார் தன்னுடைய சக்தியின் மூலமாக பகவானை நினைவு செய்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு சக்தி அதிகமாக கிடைக்குமா? या भगवान जिन बच्चों को खुद याद करता है அல்லது பகவான் எந்த குழந்தைகளை தானே நினைவு செய்கிறாரோ उनको पावर मिलेगी। அவர்களுக்கு சக்தி கிடைக்குமா? भगवान याद करता है। भगवान तो सर्वशक्तिवान है। பகவான் சர்வசக்திவான். तो அப்பொழுது सर्विसेबल बनने में ज्यादा फायदा है சர்வீசபிள் ஆகுவதில் அதிகமான பலன் உள்ளது. और सर्विस कोई वाचा से ही नहीं की जाती है, சர்வீஸ் பேச்சு மூலமாக மட்டும் செய்ய முடியாது. कर्मेंद्रियों से ही सेवा नहीं की जाती है, கர்மேந்திரியங்கள் மூலமாக மட்டும்தான் சேவை செய்கிறோம் அப்படி இல்லை. दृष्टि से भी सेवा हो जाती है, திருஷ்டியின் மூலமாக பார்வையின் மூலமாகவும் கூட சேவை நடக்கிறது. वृत्ति से भी, संकल्पों से भी सेवा होती है। விருத்தி அதாவது வைப்ரேஷன் மூலமாகவும் அதாவது எண்ணங்கள் மூலமாகவும் சேவை நடக்கும். कोई के लिए शुभ भावना रखी யாருக்காவது சுப பாவனை வைத்தால் तो शुभ भावना उसको पहचान में नहीं आवेगी। அந்த சுப பாவனை அவர்களுக்கு தெரியாதா என்ன? भक्ति मार्ग में भी कहते हैं हित आना हित पशु पक्षी जाना। பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறார்கள் ஹித் அனஹித் பசு பக்ஷியான ஜானம். क्या என்ன? पशु पक्षी जो आत्माएं हैं அதாவது விலங்குகள் பறவைகள் இந்த ஆத்மா वो भी जान लेती हैं ये हमारा हितैषी है, அவர்கள் கூட தெரிந்து கொள்கிறார்கள் இவர் நமக்கு நன்மை செய்பவர், ये हमारा अनहित करने वाला है, இவர் நமக்கு தீமை செய்பவர், ये हमारी पालना करने वाला है, இவர் தான் நம்மை வளர்க்கக்கூடிய, और ये हमको शूट करने वाला शिकारी। இவர் நம்மளை வேட்டையாடக்கூடிய சூட் பண்ணக்கூடிய வேட்டைக்காரர். जानवर भी समझ लेते हैं। விலங்குகள் கூட புரிந்து கொள்கிறார்கள். तो मनुष्य तो मन बुद्धि वाला है, ஆனால் மனிதன் மனபுத்தியை உடையவர். वो कैसे नहीं पहचानेगा? அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள்? तो बाप दादा के दिल पर चढ़ना अच्छा है। அப்பொழுது பாப் தாதாவினுடைய மனதில் இடம் பிடிப்பது நல்லது. रावण राज्य है ராவணனுடைய ஆட்சி, तब तो रावण को जलाते हैं। அப்பொழுதுதானே ராவணனை எரிக்கிறார்கள். कौन जलाते हैं? யார் எரிக்கிறார்கள்? अरे दुनिया में देश विदेश में पुतले जलाए जाते हैं बना बना के। உலகத்தில் உள்நாடு வெளிநாடுகளில் பொம்மையை செய்து செய்து எரிக்கிறார்கள். तो कौन जलाते हैं पुतले बनाकर? பொம்மையை செய்து செய்து யார் எரிக்கிறார்கள்? कोई बहुत दुख देता है யாராவது மிகவும் அதிகமாக துக்கத்தை கொடுக்கிறார்கள் என்றால் तो उसका पुतला बनाकर जलाते हैं। அப்பொழுது அவர்களை பொம்மையை செய்து எரிக்கிறார்கள். तो ये दुख देने वाला रावण அப்பொழுது இந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய ராவணன் जो अनेक सिर वाला अनेक मतों वाला है, நிறைய தலையை உடையவர், நிறைய வழிகளை உடையவர், जब बहुत दुख देते हैं तो उसको जलाते हैं। எப்பொழுது அதிகமாக துக்கத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுது அவரை எரிக்கிறார். माने रावण का जलाना कौन से युग में शुरू हुआ? அதாவது ராவணனை எரிப்பதற்கான விஷயம் எங்க யுகத்திலிருந்து ஆரம்பமானது. नहीं, द्वापर में इतना ही दुख होता है क्या? துவாபர யுகத்தில் இவ்வளவு துக்கம் இருக்கிறதா என்ன?
हर चीज दुनिया की सतो प्रधान, सतो सामान्य और रजो प्रधान होती है। ஒவ்வொரு பொருளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சத்தோ பிரதான், சத்தோ சாமானியம், ரஜோ பிரதானம் ஆகிறது. तो 5 विकारों रूपी रावण भी पहले सतो प्रधान होगा कि पहले ही तमो प्रधान होता है? அப்பொழுது 5 விகாரத்தை உடைய ராவணனும் கூட ஆரம்பத்தில் சத்தோ பிரதானமாக இருப்பாரா அல்லது தமோ பிரதானமாக இருப்பாரா? द्वापर युग में इतने विकार नहीं थे। துவாபர யுகத்தில் இவ்வளவு விகாரம் இல்லை. रावण इतना तमो प्रधान दुखदायी नहीं था। ராவணன் இந்த அளவுக்கு தமோ பிரதானமாக துக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இல்லை. कब बना दुखदायी? எப்பொழுது துக்கத்தை கொடுக்கக்கூடியவராக ஆனார்? भारत के ऊपर कामी, क्रोधी, लोभी, मोहियों के आक्रमण कब हुए? பாரதத்தின் மேல் காமி, குரோதி, லோபி, மோகி இவர்கள் எப்பொழுது அட்டாக் செய்தார்கள்? कलयुग में हुए। हिस्ट्री बताती। கலியுகத்தில் நடந்தது ஹிஸ்டரி சொல்கிறது. पहले तो आक्रमण नहीं किए, முதலில் ஆக்கிரமண அட்டாக் பண்ணவில்லை. तो ये साबित हो जाता है இதிலிருந்து நிரூபணமாகிறது कि भारत में அதாவது பாரதத்தில் ये रावण संप्रदाय ने இந்த ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் आक्रमण तीखा तीखा कलयुग में किया। கலியுகத்தில் தான் ரொம்ப தீவிரமாக அட்டாக் செய்தார்கள். ऐसे नहीं कि द्वापर में विरोधी नहीं था, துவாபர யுகத்தில் விரோதிகள் இல்லை, அப்படி இல்லை. हमारा दुश्मन नहीं था, वहाँ भी था, நம்முடைய எதிரிகள் இல்லை, அப்படி இல்லை, அங்கேயும் இருந்தார்கள் தான். लेकिन इतना तामसी नहीं था। ஆனால் இந்த அளவுக்கு தாமசியாக இல்லை. रावण राज्य है तो रावण को जलाते हैं। ராவண ராஜ்யம் இருக்கிறது என்றால் ராவணனை எரிக்கிறார்கள். रावण राज्य में रावण संप्रदाय यथा राजा रानी तथा प्रजा। ராவண ராஜ்யத்தில் ராவண சம்பிரதாயத்தில் சேர்ந்தவர்களில் யதா ராஜா ததா பிரஜா, அதாவது எப்படி ராஜாவோ அப்படி பிரஜைகளும் இருப்பார்கள். सारी दुनिया में रावण का राज्य है। முழு உலகத்திலும் ராவணனுடைய ஆட்சி कि कोई देश रह गया? அல்லது ஏதாவது நாடு மீறி இருக்கிறதா? एक नेपाल था, ஒரே ஒரு நேபாள் மட்டும் இருந்தது. जहाँ राजा का राज्य चल रहा था। அங்கே ராஜாவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. वो भी खलास हो गया। அதுவும் கூட இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. सारी दुनिया में रावण का राज्य है, முழு உலகத்திலும் ராவணனுடைய ஆட்சி. तो यथा राजा तथा அப்பொழுது எப்படி ராஜாவோ அதே போல प्रजा भी सारी दुनिया में रावण संप्रदाय हो गई। பிரஜைகளும் முழு உலகத்தில் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். समझना बहुत सहज है। இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிதான விஷயம். ऐसे समझावेंगे இப்படி புரிய வைத்தால் तो कोई को गुस्सा नहीं लगेगा। யாருக்கும் கோபம் வராது. नहीं सीधा सीधा कहेंगे तुम रावण संप्रदाय हो, நேரடியாக சொல்கிறோம் நீங்கள் ராவண சம்பிரதாயம் என்று, तो कोई को भी गुस्सा आ जाए। அப்பொழுது யாராக இருந்தாலும் கோபம் வந்துவிடும். राम राज्य में हो तो देवी देवता हो, ராமராஜ்யத்தில் இருந்தால் தேவி தேவதையாக இருப்போம். रावण राज्य में हो ராவண ஆட்சியில் இருந்தால் तो दानव हो, दानवी हो, राक्षस हो, राक्षसी हो। அதாவது தானவ் தானவி, ராட்சஸ் ராட்சசியாக இருப்போம். रावण राज्य में असुर, ராவணனுடைய ஆட்சியில் அசுரர்கள். रावण को जलाते हो, ராவணனை எரிக்கிறீர்கள், नहीं मरता। ஆனால் இறப்பதில்லை. साल रावण को जलाते हैं, ஒவ்வொரு வருஷமும் ராவணனை எரிக்கிறார்கள். मरता है क्या? இறக்கிறாரா? और ही बड़ा चित्र बनाए देते हैं। இன்னும் பெரிய சித்திரத்தை உருவாக்கி விடுகிறார்கள். तो रावण को जलाते हो और बड़ा हो जाता है, இப்பொழுது ராவணனை எரிக்கிறீர்கள், இன்னும் பெரிதாகி விடுகிறார். मरता तो नहीं है। இறப்பதில்லை. नहीं मरता है तो है ना இறப்பதில்லை என்றால் இருக்கிறார் தானே. कि खत्म हो गया जलाने से। எரிப்பதனால் அழிந்து விட்டாரா என்ன? अब पावन बन, पावन दुनिया का मालिक बनना है। இப்பொழுது தூய்மையாகி தூய்மையான உலகத்தினுடைய முதலாளி ஆக வேண்டும். मना அதாவது कोई दूसरे का पुतला बना करके जलाने से नहीं रावण राज्य खत्म होगा। வேறு யாருடைய பொம்மையை எரிப்பதனால் ஒன்றும் ராவணனுடைய ஆட்சி அழிவதில்லை. क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? सुधरे जग सुधरा। நாம் திருந்தினோம் என்றால் உலகம் திருந்திவிடும். हमारे अपने अंदर जो 5 विकार है
நமக்குள்ளே இருக்கக்கூடிய 5 விகாரங்கள் वो खलास हो जाएंगे, அது அழிந்து விட்டால், जल जाएंगे, எரிந்து விட்டால், राख हो जाएंगे, சாம்பலாகிவிட்டால், तो जो हमारी दुनिया होगी आसपास की, அப்பொழுது நம்மளுடைய உலகம், நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உலகம் என்ன இருக்குமோ उसमें भी सब कैसे होंगे? அதிலேயும் அனைவருமே எப்படி இருப்பார்கள்? सब निर्विकारी होंगे। அனைவருமே நிர்விகாரிகளாக இருப்பார்கள். हम लक्ष्मी नारायण बन जाएंगे, நாம் லட்சுமி நாராயணன் ஆகிவிட்டோம் என்றால் तो हमारे संगी साथी भी कैसे होंगे? அப்பொழுது நம்மளுடன் இருக்கக்கூடியவர்களும் எப்படி இருப்பார்கள்? लक्ष्मी नारायण जैसे होंगे। லட்சுமி நாராயணனை போல் இருப்பார்கள். राम राज्य में होते हैं समझदार, ராமராஜ்யத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். और रावण राज्य में होते हैं बेसमझ। பிறகு ராவணனினுடைய ஆட்சியில் புரிந்து கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். अभी तो इस दुनिया में सब पत्थर बुद्धि है। இப்பொழுது இந்த உலகத்தில் அனைவருமே கல் புத்தி. किसका राज्य? யாருடைய ஆட்சி? अरे तो ब्राह्मणों की दुनिया में तो राम राज्य होना चाहिए कि नहीं होना चाहिए? हैं? ராமண உலகத்திலேயாவது ராமராஜ்யம் இருக்க வேண்டுமா இல்லையா? स्थापन हो रहा है। உருவாகி கொண்டிருக்கிறதா? राज्य स्थापन होगा, कृष्ण के द्वारा स्थापन होगा। ராமராஜ்யம் உருவாகும். கிருஷ்ணர் மூலமாக உருவாகுமா? इब्राहिम के द्वारा स्थापन होगा, இப்ராஹிம் மூலமாக உருவாகுமா? मोहम्मद के द्वारा स्थापन होगा। முகமது மூலமாக உருவாகுமா? किसके द्वारा स्थापन होगा? யார் மூலமாக உருவாகும்? राम राज्य नाम है, ராமராஜ்யம் என்று பெயர் உள்ளது. शिवराज्य तो नाम नहीं है। சிவராஜ்யம் இல்லை. राम राज्य नाम है तो राम के ही द्वारा स्थापन होगा। ராமராஜ்யம் என்றால் ராம் மூலமாகத்தான் உருவாகும். तो राम रावण को जलाता फिरे, பிறகு ராவணனை எரித்துக் கொண்டு இருந்தால் तो रावण राज्य खलास हो जाएगा। ராவணனினுடைய ஆட்சி அழிந்து விடுமா? है? नहीं, இல்லை. रावण राज्य होता ही तब है ராவணனினுடைய ஆட்சி எப்பொழுது இருக்கிறது என்றால் जब स्व की स्मृति खलास हो जाती है। எப்பொழுது தன்னுடைய ஸ்மிருதி, தன்னுடைய நினைவுகள் இல்லாமல் போய்விடுகிறதோ, और देवान बढ़ जाता है। பிறகு தேக அபிமானம் அதிகமாகி விடுகிறது. देह की स्मृति ज्यादा और आत्मा की स्मृति समाप्त। உடலுக்கான நினைவு அதிகமாக, ஆத்மாவினுடைய நினைவு குறைவாக, அதாவது அழிந்து விடுகிறது. ஆத்மாவுடைய நினைவு இல்லாமல் போய்விடுகிறது. 8 कलाएं आत्मा की कम हो जाती है, ஆத்மாவினுடைய 8 கலைகள் குறைந்து விடுகிறது. तो देवान बढ़ जाता है। பொழுது தேக அபிமானம் அதிகமாகி விடுகிறது. आत्म की स्थिति खत्म हुई माना स्व स्थिति खत्म हो गई। ஆத்மீக ஸ்திதி அழிந்து விட்டது என்றால் ஸ்வயஸ்திதி இல்லாமல் போய்விடுகிறது. और स्व स्थिति खत्म हुई ஸ்வயஸ்திதி இல்லாமல் போய்விட்டால் माना स्वर्ग खत्म हो। அதாவது ஸ்வர்க்கமும் இல்லாமல் போய்விடுகிறது. स्व स्थिति से है स्वर्ग, ஸ்வயஸ்திதி தன்னுடைய நினைவின் மூலமாக, ஆத்மாவினுடைய நினைவின் மூலமாக ஸ்வர்க்கம், और पर अर्थात பர அதாவது 5 तत्वों से बना शरीर देह, 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட உடல் தேகம். देह की स्मृति से है नरक। இந்த உடல் என்ற நினைவின் மூலமாக நரகம், नर बनाता है नरक। மனிதன் நரகத்தை உருவாக்குகிறான். और जो सदा स्व स्थिति में रहने वाला है பிறகு யார் சதா எப்பொழுதுமே ஸ்வயஸ்திதியில் இருக்கக்கூடியவரோ वो क्या बनाता है? அவர் என்ன உருவாக்குகிறார்? वो स्वर्ग बनाता है। அவர் ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறார். तो जो सदा स्व स्थिति में रहने वाला है அப்பொழுது யார் எப்பொழுதுமே ஸ்வயஸ்திதியில் वो ही इस सृष्टि पर आया हुआ है। அவர்தான் இந்த சிருஷ்டியில் வந்திருக்கிறார். और क्या कहता है? பிறகு என்ன சொல்கிறார்? बच्चे मैं तुम्हारा बाप आया हुआ हूँ। குழந்தைகளே, நான் உங்களுடைய தந்தை வந்துள்ளேன். कि मैंने देह अभिमानी बच्चों से कहता है या आत्मा अभिमानी बच्चों से कहता है? குழந்தை என்றால் தேக அபிமானி குழந்தைகளிடம் சொல்கிறாரா அல்லது ஆத்மா அபிமானி குழந்தைகளிடம் சொல்கிறாரா? யாரோ சொல்கிறார் தேக அபிமானி. देह अभिमानी बच्चे बाप के बच्चे हैं। பாபா கேட்கிறார், தேக அபிமானி குழந்தைகள் தந்தையினுடைய குழந்தைகளா? बाप के बच्चे डायरेक्ट कौन बनेंगे?
தந்தையினுடைய டைரக்ட் குழந்தைகளாக யாராலும் जब संगम युग का अंत होगा சங்கம் யுகம் எப்பொழுது முடிவுக்கு வருகிறது और सतयुग में जाने वाले होंगे மற்றும் சத்தியுகத்துக்கு போகக்கூடியவர்கள் யாரோ या सतयुग के बच्चों को पैदा करने वाले होंगे அல்லது சத்தியுகத்துக்கு போவதற்கு தகுந்த குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரோ तो वो 84 जन्म लेने वाले होंगे या कम जन्म लेने वाले होंगे 84 ஜென்மம் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா அல்லது குறைவான ஜென்மம் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா वही तो होंगे आत्माभिमानी बच्चे 84 ஜென்மம் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தானே ஆத்மா அபிமானி குழந்தைகளாக இருப்பார்கள் वो बाप के डायरेक्ट बच्चे होंगे அவர்கள் தந்தையினுடைய டைரக்ட் குழந்தைகளாக இருப்பார்கள் और बाकी तो डायरेक्ट बच्चे है ही नहीं மற்ற அனைவருமே தந்தையினுடைய டைரக்ட் குழந்தைகள் இல்லவே இல்லை न बाप के फरमान को मानने वाले हैं वो बाप के फरमान को न मान करके யாராவது தந்தையினுடைய கட்டளைப்படி நடக்காமல் देहधारी धर्म गुरुओं के फरमान को अंत में मानने लग पड़े தேகதாரி தர்ம குருக்களினுடைய கட்டளையை கடைசியில் நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள் तो बाप के फरमान को ही नहीं मानेंगे बाप की बात ही नहीं मानेंगे அப்பொழுது தந்தையினுடைய கட்டளை फरमान அதையே கேட்கவில்லை என்றால் बाप तो कहते हैं ऐसा बच्चा मुआ वाला தந்தை சொல்கிறார் அப்படிப்பட்ட குழந்தை இருப்பதை விட இறந்து போவதே மேல் रचयिता के कंट्रोल में रचना न हो படைத்தவரினுடைய கண்ட்ரோல் படி படிப்பு இல்லை என்றால் तो वो रचना रचना नहीं அப்பொழுது அந்த படைப்பு இல்லை लेकिन आज क्या होता है ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது राजाओं ने क्या किया ராஜாக்கள் என்ன செய்தார்கள் जानते हैं कि हमारा बच्चा को पत्ता है தெரிந்திருக்கிறார்கள் நம்மளுடைய குழந்தை சரியில்லை फिर भी राज्य उसी को देंगे ஆனாலும் கூட ஆட்சி அதே குழந்தைக்கு கொடுத்து விடுகிறார்கள் अगर राज्य उसी को दिया ஒருவேளை ஆட்சி அவருக்கே கொடுத்தால் तो इससे क्या साबित हुआ இதிலிருந்து என்ன நிறுவனம் ஆகிறது है कि वो उसकी रचना है ही नहीं रचना அவருடைய படைப்பா அவருடைய படைப்பே இல்லை जो रचना होगी जिसमें रचयिता का खून बह रहा होगा யார் படைப்போ அவருக்குள் படைப்பவரினுடைய ரத்தம் ஓடுகிறது என்றால் वो रचयिता की बात मानेगा அவர் கண்டிப்பாக படைப்பவரினுடைய பேச்சை கேட்பார் कोई दूसरे का खून पड़ गया है तो नहीं मानेगा வேறு யாருடையவருடைய ரத்தம் வந்திருந்தால் அவர் தந்தையுடைய பேச்சை கேட்க மாட்டார் तो बोला இப்பொழுது சொல்கிறார் अभी सभी पत्थर बुद्धि है இப்பொழுது அனைவருமே கல் புத்தி सभी मन அனைவருமே என்றால் अभी सभी पत्थर बुद्धि है कौन से सन में बोला இப்பொழுது அனைவருமே கல் புத்தி எந்த வருஷத்தில் சொன்னார் 68 में बोला 68 சொன்னார் तो सारी दुनिया उस समय पत्थर बुद्धि थी அந்த சமயத்தில் முழு உலகமும் கல் புத்தியாக இருந்ததா हैं? यज्ञ के बच्चे पत्थर बुद्धि और बाकी सब पारस बुद्धि थे ஒருவருடைய குழந்தை என்று யாரோ பதில் சொல்கிறார்கள் பாபா கேட்கிறார் ஒருவருடைய குழந்தை மட்டும்தான் கல் புத்தியாக இருந்தாரா மிச்ச அனைவருமே பாரஸ் புத்தி அதாவது தங்கம்போல் புத்தி உடையவர்களாக இருந்தார்களா तो बड़ी मजेदार बात இது என்ன சிரிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது वालों को तो कह रहे हैं यज्ञ वालों को बोला अभी सभी पत्थर बुद्धि है பாபா சொல்கிறார் இப்பொழுது அனைவருமே கல் புத்தி तो यज्ञ वालों को कह रहे हैं तो सभी में யஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக சொல்கிறார் அதாவது அவர்கள் கல் புத்தி அனைவருமே அப்படி என்றால் क्या आम दुनिया नहीं आ गई பிறகு அதுல என்ன முழு உலகமும் வராதா मना அதாவது राम वाली आत्मा आ गई कि नहीं आ गई ராம் வாலி ஆத்மா வந்திருக்கிறாரா இல்லையா कृष्ण वाली आत्मा दादा लेकर आज ब्रह्मा उस लिस्ट में आ गए या नहीं आ गए கிருஷ்ணர் ஆத்மா தாதா லிக்ராஜ் ஆத்மா அந்த லிஸ்டில் வந்திருக்கிறாரா இல்லையா वो भी आ गए அவரும் வந்துவிட்டார் वो अगर उस लिस्ट में न होते ஒருவேளை அவர் இந்த லிஸ்டில் இல்லை என்றால் पत्थर बुद्धि की लिस्ट में கல் புத்தி லிஸ்டில் இல்லை என்றால் तो मुरली के जो भी वाक्य थे பிறகு முரளியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு என்னென்ன வாக்கியங்கள் இருந்ததோ जो थे और जैसे थे उनको वैसा ही समझ लेते என்ன இருந்ததோ எப்படி இருந்ததோ அதை அப்படியே புரிந்திருப்பார் क्या समझा என்ன புரிந்திருக்கிறாரா सन 76 के विनाश की घोषणा हुई 1976 விநாசத்தை பற்றின டிக்ளரேஷன் ஆனது मुरली में
முரளியில் क्या ये समझा? என்ன புரிந்து கொண்டாரா இதை? कि कौन सी दुनिया का विनाश होगा और कौन सी नई दुनिया की नए संगठन की स्थापना होगी? அதாவது எந்த உலகம் விநாசமாக போகிறது, பிறகு எந்த உலகத்தினுடைய புதிய சங்கடம் உருவாக போகிறது, ये बात तो बुद्धि में नहीं आई। இந்த விஷயம் புத்தியில் வரவில்லை. उन्होंने क्या समझ लिया? அவர் என்ன புரிந்து கொண்டார்? ये 500-700 करोड़ की दुनिया खलास हो जाएगी। இந்த 500 கோடி 700 கோடிக்கான உலகம் அழிந்துவிடும். तो पत्थर बुद्धि हुए या पारस बुद्धि हुए ब्रह्मा कुमार कुमारी? அப்பொழுது பிரம்மகுமார் குமாரிகள் கல் புத்தியா அல்லது பாரஸ் புத்தியா? पत्थर बुद्धि हुए। கல் புத்தி. अभी सभी पत्थर बुद्धि है। இப்பொழுது அனைவருமே கல் புத்தி. हाँ, पारस बुद्धि बनने का पुरुषार्थ कर रहे हैं। பாரஸ் புத்தி தங்கம் போல் புத்தி ஆவதற்கு புருஷார்த்தம் செய்கிறோம். बाप कहते हैं தந்தை சொல்கிறார், अपन को आत्मा समझ एक बाप को याद करो, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். तो पापों का बोझा सर से हल्का हो जाएगा। அப்பொழுது பாவத்தினுடைய சுமை தலையிலிருந்து லேசாகிவிடும். बाप को याद करने से ही पुण्य आत्मा बन सकते हैं, தந்தையை நினைவு செய்வதனால் மட்டுமே புண்ணிய ஆத்மா ஆகலாம். और कोई उपाय नहीं है। வேறு எந்த வழியும் இல்லை. क्या என்ன? बाप को याद करने से पुण्य आत्मा बन सकते हैं? தந்தையை நினைவு செய்வதனால் புண்ணிய ஆத்மா ஆக முடியுமா? ये कौन सा नियम? இது என்ன நியமம்? कोई नियम है? ஏதாவது நியமம் இருக்கிறதா? हाँ, नियम तो है। ஆமாம், நியமம் தான். जैसे को याद करेंगे எப்படிப்பட்டவரை நினைவு செய்கிறோமோ वैसे ही बने, அப்படியே ஆகிவிடுவோம். यही है ना नियम। இதுதானே நியமம். चोर डकैतों का संग करेंगे बुद्धि से, चोर डकैतों को याद करेंगे, चोरी डकैती के गुण अंदर आ जाएंगे। திருடர்கள் கொள்ளைக்காரர்களை அவர்களினுடைய தொடர்பு வைத்துக் கொண்டால், புத்தியின் மூலமாக அவருடைய தொடர்பு வைத்துக் கொண்டால், அப்பொழுது திருட்டுத்தனம் கொள்ளையை அடிப்பதற்கான குணம் அவருக்குள்ளும் வந்துவிடும். दुष्टों को याद करेंगे, துஷ்டர்களை நினைவு செய்தால், पाप आत्माओं को याद करेंगे, पाप आत्माओं का बुद्धि से संग करेंगे, பாவ ஆத்மாக்களை புத்தியின் மூலமாக நினைத்தோம் என்றால், அவர்களுடைய தொடர்பை புத்தியின் மூலமாக வைத்துக் கொண்டால், तो அப்பொழுது पाप आत्मा ही बनेंगे। ஆத்மாவாகத்தான் ஆவோம். तो यहाँ तो बताया कि बाप को याद करने से पुण्य आत्मा बन सकते हैं। இங்கே சொல்கிறார், தந்தையை நினைவு செய்வதனால் புண்ணிய ஆத்மா ஆகலாம். बाप पुण्य आत्मा बनता है? என்ன, தந்தை புண்ணிய ஆத்மா ஆகுகிறாரா? अगर पुण्य आत्मा बनता होगा ஒருவேளை புண்ணிய ஆத்மா ஆனார் என்றால், तो पाप आत्मा भी बनता होगा। அப்பொழுது பாவாத்மாவும் ஆவார். आत्माओं का बाप, ஆத்மாக்களினுடைய தந்தை बिंदु बिंदु आत्माओं का बाप पुण्य आत्मा पाप आत्मा बनता है क्या? புள்ளி புள்ளி ஆத்மாக்களினுடைய தந்தை புண்ணிய ஆத்மா அல்லது பாவ ஆத்மாவாக ஆகுகிறாரா என்ன? वो तो बनता नहीं। அவர் ஆவதே இல்லை. फिर कौन से बाप की बात? பிறகு எந்த தந்தையை பற்றி பேசுகிறார்? सिर्फ राम बाप की भी बात नहीं है। ராம் அப்பாவினுடைய விஷயம் மட்டுமல்ல, साकार में आए हुए निराकार बाप की बात है। சாக்காரத்தில் வந்திருக்கக்கூடிய நிராகார தந்தையை பற்றின விஷயம். अगर साकार को छोड़ दिया ஒருவேளை சாக்காரத்தை விட்டுவிட்டால், तो भी पुण्यात्मा नहीं बनेंगे। அப்பொழுது கூட புண்ணிய ஆத்மா ஆக முடியாது. अगर निराकार को छोड़ दिया ஒருவேளை நிராகாரத்தை விட்டுவிட்டால், तो भी पुण्यात्मा नहीं बनेंगे। பொழுதும் கூட புண்ணிய ஆத்மா ஆக முடியாது. इसलिए कन्नड़ की मुरली मिली है, அதனால்தான் ஒரு கன்னடத்தினுடைய முரளி கிடைத்துள்ளது. उसमें लिखा है அதில் எழுதப்பட்டுள்ளது, आकारी को याद करेंगे, साकारी को याद करेंगे, ஆக்காரியை நினைவு செய்தால், சாக்காரியை நினைவு செய்தால், निराकारी को याद करेंगे, நிராகாரியை நினைவு செய்தால் पाप नहीं कटेंगे। பாவம் குறையாது. न साकार को याद करना है, சாக்காரரையும் நினைவு செய்யக்கூடாது, न निराकार को याद करना है, நிராகாரரையும் நினைவு செய்யக்கூடாது. न आकारी को याद करना है। ஆக்காரி அதாவது சூட்சம் சரீரம் உடையவர்களையும் நினைவு செய்யக்கூடாது. सूक्ष्म शरीरधारी को भी याद नहीं करना है, சூட்சம் சரீரதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. क्योंकि सूक्ष्म शरीरधारी फरिश्ताओं को दूसरे धर्म के लोग ज्यादा मानते हैं।
அந்த ஃபரிஸ்தாக்களை மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக நம்புவார்கள். भारत में फरिश्तों को मान्यता नहीं है. பாரதத்தில் ஃபரிஸ்தாக்களை நம்புவதில்லை. भारत में मान्यता है देवताओं की. பாரதத்தில் தேவதைகள் மேல் நம்பிக்கை உள்ளது. जिनके मंदिर बनाए जाते हैं, मूर्तियां बनाई जाती है, उनकी पूजा होती है. அவர்களுக்கு கோவில் கட்டுகிறார்கள், மூர்த்தி செய்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். फरिश्तों की यहाँ कोई मान्यता नहीं है. ஃபரிஸ்தாக்களை இங்கே யாருமே நம்புவதே இல்லை. अभी जो भूत प्रेत पूजा हो रही है भारत में, பாரதத்தில் பூத் பூஜை நடக்கிறது. तांत्रिकों की मान्यता हो रही है. தாந்திரிக் அதாவது இந்த மந்திரம் தந்திரம் செய்பவர்கள் அவர்களுக்கு பூஜை நடக்கிறது. इसका प्रभाव யாருடைய பிரபாவம்? ये विदेशियों का प्रभाव है. இது விதேசிகளினுடைய பிரபாவம். गीता में तो साफ लिखा हुआ है. கீதையில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. मेरी उपासना करने वाले என்னுடைய உபாசனை செய்பவர்கள் मेरे से प्राप्ति करेंगे. என்னிடமிருந்து பிராப்தி அடைவார்கள். देवताओं की उपासना करने वाले தேவதைகளுக்கு உபாசனை செய்பவர்கள் देवताओं से प्राप्ति करेंगे और देव पद पावेंगे. தேவதைகளிடமிருந்து பிராப்தி அடைவார்கள், தேவ பதவி அடைவார்கள். क्या? என்ன? मेरी उपासना करने वाले என்னுடைய உபாசனை செய்பவர்கள் देव पद नहीं पावेंगे. தேவ பதவி அடைவதில்லை. क्या पावेंगे? என்ன அடைவார்கள்? अरे அரே तो भी देवता ही हुआ. அப்பொழுது கூட தேவதை தானே. मेरी उपासना करने वाले என்னுடைய உபாசனை செய்பவர்கள் அதாவது என்னை நினைவு செய்பவர்கள் मैं भगवान हूँ. நான் பகவான். तो क्या बनावेगा? அப்பொழுது என்ன ஆக்குவார்? भगवान आते हैं तो भगवान भगवती बनाते हैं. பகவான் வருகிறார், அப்பொழுது பகவான் பகவதி ஆக்குகிறார். सत्युग में भगवान भगवती होते हैं क्या? சத்தியுகத்தில் பகவான் பகவதி இருக்கிறார்களா? वहाँ नहीं होते. அங்கே இருப்பதில்லை. तो भगवान भगवती का पद ऊंचा அப்பொழுது பகவான் பகவதிக்கான பதவி உயர்ந்ததா या देवी देवता का पद ऊंचा? அல்லது தேவி தேவதைகளினுடைய பதவி உயர்ந்ததா? भगवान भगवती का पद ऊंचा. பகவானுடைய பதவி மிகவும் உயர்ந்தது. इसलिए यहाँ बोला அதனால் தான் இங்கே சொல்லியுள்ளார், बाप को याद करने से पुण्यात्मा बन सकते हैं. தந்தையை நினைவு செய்வதனால் புண்ணியாத்மா ஆகலாம். माना निराकार बाप की बात नहीं है. அதாவது நிராகார தந்தையை பற்றின விஷயம் இல்லை. डॉक्टर का संग करेंगे டாக்டரினுடைய தொடர்பு வைத்துக் கொண்டால் तो डॉक्टरी के गुण आवेंगे. அப்பொழுது டாக்டருக்கான குணங்கள் வரும். इंजीनियर का संग करेंगे இன்ஜினியர்களினுடைய தொடர்பு வைத்துக் கொண்டால் तो इंजीनियरिंग के गुण आवेंगे. அப்பொழுது இன்ஜினியருக்கான குணங்கள் வரும். बाप पुण्यात्मा हो தந்தை புண்ணியாத்மாவாக இருந்தால் तो बच्चे भी அப்பொழுது குழந்தைகளும் கூட पुण्यात्मा बने. புண்ணியாத்மாக்கள் ஆவார்கள். इसलिए बोला அதனால் தான் சொல்கிறார், बाप को याद करने से पुण्यात्मा बन सकते हैं. தந்தையை நினைவு செய்வதனால் புண்ணியாத்மா ஆகலாம். कौन से बाप को याद करने से? எந்த தந்தையை நினைவு செய்வதனால்? वो साकार बाप அந்த சாக்கார தந்தை जो इस मनुष्य सृष्टि का बाप है, அதாவது இந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தை सारी मनुष्य सृष्टि का पिता है. முழு மனித சிருஷ்டிக்கும் பிதா और उसमें மற்றும் அவர்கள் निराकार शिव நிராகார சிவ் प्रवेश है. பிரவேசமாகுகிறார். उस बाप को याद करने से पुण्यात्मा बन सकते हैं. அந்த தந்தையை நினைவு செய்வதனால் புண்ணியாத்மா ஆகலாம். सबसे जास्ती कल्याण याद में बैठने में है. மிகவும் அதிக நன்மை நினைவில் அமர்வதில்தான். बाप शांति का सागर है, தந்தை சாந்தியினுடைய கடல், सुख का सागर है. சுகத்தினுடைய கடல். उनसे ही वर्षा लेना है. அவரிடமிருந்துதான் ஆஸ்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். क्या? என்ன? उनसे ही वर्षा लेना है. அவரிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ள வேண்டும், इनसे नहीं लेना है. இவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளக் கூடாது. ये बोला कि इनसे वर्षा लेना है. இவரிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரா? मुरली में तो बोला ब्रह्मा की पूजा से முரளியில் சொல்லப்பட்டுள்ளது, பிரம்மாவினுடைய பூஜையின் மூலமாக या क्राइस्ट की पूजा से मिलेगा कुछ भी नहीं. பிரம்மா கிரைஸ்ட் இவர்களினுடைய பூஜை செய்வதனால் ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. वैसे भी दुनिया में अम्मा से वर्षा थोड़े मिलता है. உலகத்தில் பார்த்தாலும் கூட அம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதா என்ன? ये भी है ब्रह्मा. இவரும் கூட பிரம்மாதான்.
वर्षा किससे मिलेगा? ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கும்? बाप से वर्षा मिलता है। தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். चलते फिरते बाप को याद करो। நடந்து கொண்டும் போய்கொண்டும் தந்தையை நினைவு செய்யுங்கள். फिर दैवी गुण भी धारण करने हैं। பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். क्या? என்ன? ऐसे नहीं याद करते रहे। அப்படி இல்லை, நினைவு மட்டும் செய்து கொண்டே இருந்தால் போதும். याद तो रावण भी शिव को करता था। ராவணன் கூட சிவனை நினைவு செய்தார். संगम की बात है ना। சங்கம் யுகத்திற்கான விஷயம் தானே. रावण ने भी जो याद की है, ராவணன் எப்படி நினைவு செய்தார் என்றால் बस देवी की भी उपासना करता था। தேவிக்கும் கூட உபாசனை செய்தார், அதாவது தேவியையும் நினைத்தார். तो रावण की याद में பிறகு ராவணனுடைய நினைவில் बाप की याद थी या नहीं थी? தந்தையினுடைய நினைவு இருந்ததா இல்லையா? नहीं இருந்ததா? थी, लेकिन वो सिर्फ निराकार को मानता था। இருந்தது, ஆனால் அவர் நிராகாரரை மற்றும் நம்புவார். क्या? என்ன? साकार को नहीं मानता था। சாக்காரரை நம்புவதில்லை. और फिर देवी की भी उपासना करता था। பிறகு தேவிக்கும் கூட உபாசனை செய்தார். तो विचारी याद थी। அப்பொழுது விபச்சாரி நினைவாக இருந்தது. तो बाबा ना साकार को याद करना, ना निराकार को याद करना, ना सूक्ष्म को याद करना, तो याद कहाँ करना? साकार में निराकार को याद करना। யாரோ கேட்கிறார், பாபா அப்பொழுது சாக்காரர், நிராகாரர் அல்லது ஆக்காரி, அதாவது சூட்சுமத்தனவாசியும் நினைவு செய்யக்கூடாது என்றால் பிறகு யாது எங்கே செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பாபா சொல்கிறார், சாக்காரத்தில் நிராகாரரை நினைவு செய்யுங்கள். ये प्रवृत्ति हो गई। இது பிரவೃತ್ತಿ. हमारी याद भी कैसी है? நம்மளுடைய நினைவும் கூட எப்படி இருக்கும்? प्रवृत्ति की याद है या निवृत्ति की याद है? பிரவೃத்தியினுடைய நினைவா அல்லது நிவೃத்தியினுடைய நினைவா? அதாவது தனியாக சிங்கிளாக நினைவு செய்வதா அல்லது ஜோடியாக நினைவு செய்வதா? हमारी कोई निवृत्ति की एक की याद नहीं है। அதாவது நம்மளுடைய நினைவு ஒன்றும் ஒருவருடைய நினைவு இல்லை, நிவೃತ್ತಿ தனியாக நினைவு செய்வதில்லை. हमारी याद भी நம்மளுடைய நினைவும் கூட प्रवृत्ति। பிரவೃತ್ತಿக்கான நினைவு. हम जो मार्ग स्थापन करने जा रहे हैं बाप की श्रीमत से, நாம் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி என்ன வழியை நாம் உருவாக்குகிறோமோ वो प्रवृत्ति मार्ग स्थापन करने जा रहे हैं या निवृत्ति मार्ग स्थापन करने जा रहे हैं? பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை உருவாக்குகிறோமா அல்லது நிவೃತ್ತಿ மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறோமா? प्रवृत्ति मार्ग स्थापन करने जा रहे பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை ஸ்தாபனை செய்ய போகிறோம். हैं। तो हमारी याद भी प्रवृत्ति मार्ग की याद होनी चाहिए। அதனால்தான் நம்மளுடைய நினைவும் கூட பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினுடைய நினைவாக இருக்க வேண்டும். அதாவது சாக்காரத்தில் நிராகாரரை நினைவு செய்ய வேண்டும். தனியாக சாக்காரரும் இல்லை, தனியாக நிராகாரரும் இல்லை. तो बाप को याद करना है, कोई को सुख नहीं देना है, कड़ुआ नहीं बोलना है। அப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும், யாருக்கும் துக்கத்தை கொடுக்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. तुम बच्चे जानते हो वहाँ स्वर्ग में तो हीरे जवाहरात सोने आदि के महल थे। குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், அதாவது அங்கே ஸ்வர்க்கத்தில் வைரம், தங்கம் இதனுடைய மாளிகை இருந்தது. थे? இருந்ததா? हैं? என்ன? सोने जैसी आत्माओं के महल थे। என்ன? தங்கத்தை போல ஆத்மாக்களான மாளிகை இருந்ததா? महल माने क्या? மாளிகை என்றால் என்ன? हाँ, जो संगठन बनेंगे, संगठन के किले बनेंगे, என்ன சங்கடம் உருவாகுகிறதோ, என்ன குழு உருவாகுகிறதோ वो सब श्रेष्ठ आत्माओं के संगठन के किले बनेंगे। அது அனைத்துமே சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய கிளா, அதாவது கோட்டை உருவாகும். उनमें कोई भी इस्लामी बौद्धी नहीं होंगे। அதில் யாருமே இஸ்லாமிய பௌத்தியர்கள் இருக்க மாட்டார்கள். कौन होंगे? सारे அனைவருமே யார் இருப்பார்கள்? सारे ही सूर्यवंशी होंगे या तो सूर्यवंशियों के सामने झुकने वाले चंद्रवंशी होंगे। அதில் அனைவருமே சூரிய வம்சிகள் இருப்பார்கள் அல்லது சூரிய வம்சிகள் முன்னால் தலை வணங்கக்கூடியவர்கள் சந்திர வம்சிகள் இருப்பார்கள். अपनी बेटी दे दो, தன்னுடைய பெண் குழந்தையை, மகளை கொடுப்பது, तो तुम भी क्या बन जाओगे? அப்பொழுது நீங்களும் என்ன ஆகிவிடுவீர்கள்? तुमको भी सूर्यवंशी बना देंगे। உங்களையும் கூட சூரிய வம்சி ஆக்கிவிடுவார். भारत की परंपरा क्या रही? பாரதத்தினுடைய பரம்பரை என்ன இருந்தது? बच्ची जब पति के घर में जाती है, அதாவது கன்யா எப்பொழுது கணவன் வீட்டுக்கு போகிறாரோ तो उसका कुल
पति का कुल हो जाता है, அப்பொழுது அவருடைய குலமும் கணவனினுடைய குலம் ஆகிவிடும். खून ही सारा बदल जाता है ரத்தமே மாறிவிடும். कि वही खून रह जाता है, அல்லது அதே ரத்தம் இருக்குமா? खून ही बदल जाता है। ரத்தமே மாறிவிடும். ऐसे ये फाउंडेशन पड़ गया है அதே போலத்தான் இது பவுண்டேஷன் ஆகிவிடுகிறது. कि जो भी सूर्यवंशी हैं அதாவது சூரியவம்சிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ वो असल बाप के बच्चे, அவர்கள் உண்மையான தந்தையினுடைய குழந்தைகள். परंतु ஆனால் उनका सहयोग देने के लिए जो जीवन भर के लिए बन जाते हैं, ஆனால் அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக வாழ்நாள் முழுவதும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், अपने को झुकाए देते हैं, தன்னை தலை வணங்குகிறார்கள், बल दूसरे वंश के, அவர்கள் மற்ற குலத்தை சேர்ந்தவர்கள். वो भी क्या बन जाते हैं, அவர்களும் என்ன ஆகிவிடுகிறார்கள்? वो भी सूर्यवंशी कहे जाते हैं। அவர்களும் சூரியவம்சி என்றுதான் சொல்லப்படுகிறார்கள். तो ऐसी सूर्यवंशी चंद्रवंशी आत्माओं के संगठन के महल होंगे, किले होंगे। அப்படிப்பட்ட சூரியவம்சி சந்திரவம்சி ஆத்மாக்களினுடைய சங்கடன் குழுவாகிய மாளிகை இருக்கும். तो फिर जरूर रिपीट होगा। அது கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். पहले भी थे सोने के महल, முதலிலேயும் கூட தங்கத்தாலான மாளிகை இருந்தது. और अभी फिर होंगे, இப்பொழுது மறுபடியும் வரும். फिर कोई मंदिर आज बनावेंगे। பிறகு அதே கோவில் எல்லாம் கட்டுவார்கள். कितना भारत साहूकार था, எவ்வளவு பாரதம் பணக்காரராக இருந்தது. ऐसे भारत के तुम मालिक बन रहे हो। அப்படிப்பட்ட பாரதத்தினுடைய முதலாளி நீங்கள் ஆகுகிறீர்கள். विश्व के मालिक बनते हो, விஸ்வத்தினுடைய முதலாளி ஆகுகிறீர்கள். बाप खुद तो विश्व के मालिक बनते नहीं। தந்தை விஸ்வத்தினுடைய முதலாளி ஆவதில்லை. ये कौन से बाप की बात है? இது எந்த தந்தையை பற்றின விஷயம்? நிராகார தந்தையை பற்றின விஷயம் என்று யாரோ சொல்கிறார்கள். निराकार की। जो साकार बाप है, சாக்கார தந்தை இருக்கிறார். विश्व का मालिक बनता है। அவர் விஸ்வத்தினுடைய முதலாளி ஆகிறாரா? चित्रों में दिखाया है, फिर चरित्र है सर। பிறகு சித்திரத்தில் காண்பித்துள்ளார்களா? சரித்திரம் அப்படி படைத்ததை போல் चित्रों में बैगर दिखाया है சித்திரத்தில் பெகர் ரூபத்தில் காண்பித்துள்ளார்களா? या ताजदारी दिखाया है? அல்லது கிரீடம் அணிந்தவராக காண்பித்துள்ளார்களா? और तो बैगर दिखाया। ஆமாம், அவரை பெகர் ரூபத்தில் தான் காண்பித்துள்ளார்கள். चित्र चरित्र की यादगार है ना। சித்திரம் சரித்திரத்தினுடைய நினைவார்த்தம் அல்லவா? तो बाप ने बच्चों को वर्षा दिया है, அப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுத்தார். बाप बच्चों को विश्व की मालिकाना दे करके जाता है। தந்தை குழந்தைகளுக்கு விஸ்வத்தினுடைய முதலாளி தன்மையை கொடுத்துவிட்டு போகிறார். खुद मालिक नहीं बनता है, தான் முதலாளி ஆவதில்லை. उसको कहते हैं बेताज बादशाह। அதைத்தான் சொல்கிறார் பேதாஜ் பாதுஷா, அதாவது முடிசூடா மன்னன். क्या என்ன? ताज धारण नहीं करता, கிரீடம் தாரணை செய்வதில்லை, लेकिन बच्चों को ஆனால் குழந்தைகளுக்கு ताज दे करके जाता है। கிரீடம் கொடுத்துவிட்டு போகிறார். बाबा नारायण के रूप में जो प्रतिष्ठा होगी साहब जी, विश्व की बात नहीं होगी, है विश्व की बात नहीं होगी। नारायण जो होगा, யாரோ ஏதோ கேட்கிறார். பாபா சொல்கிறார் நாராயணன் இருக்கிறார். नर से जो नारायण बनने वाला होगा, நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடியவர் இருக்கிறார். वो नई दुनिया का मालिक होगा या सारे विश्व का मालिक होगा? அவர் புதிய உலகத்தினுடைய முதலாளியாக இருப்பாரா அல்லது முழு உலகத்திற்கும் முதலாளியாக இருப்பாரா? वो तो शंकर की बात हो गई। அது சங்கரனுடைய விஷயம். प्रजापिता और शंकर में अंतर है या नहीं है? பிரஜாபிதா மற்றும் சங்கர் இருவருக்கும் வித்தியாசம் உள்ளதா இல்லையா? पूरा विश्व जिसको मानेगा है, बाबा, முழு உலகத்தாரும் யாரை நம்புகிறார்களோ सारा विश्व जिसको माने, नारायण को विदेशी लोग मानते हैं क्या? நாராயணனை விதேசிகள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? नहीं मानते। ஏற்றுக்கொள்வதில்லை. भारतवर्ष में नारायण एक ऐसा राजा हुआ है பாரதத்தில் நாராயணன் அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தார். जिसकी सत्यनारायण की कथा गाई जाती है। அவருடைய கதை சத்யநாராயணனுடைய கதை என்று மகிமை பாடப்படுகிறது. विदेशों में सत्यनारायण की कथा नहीं गाते, भारतवासी में गाते हैं। வெளிநாட்டில் சத்யநாராயணனுடைய கதை பாடுவதில்லை, பாரதத்தில் பாடுகிறார்கள். और नारायण जो है பிறகு நாராயணன் वो सारे विश्व का मालिक नहीं है,
அவர் முழு உலகத்திற்கும் முதலாளி கிடையாது. पूरा विश्व को मानने का है? पूरा विश्व भी तो मानता है. யாராவது சொல்கிறார் முழு உலகத்தாரும் நம்புகிறார்கள் தானே? नहीं, पूरा विश्व नारायण को नहीं मानता है. இல்லை, முழு உலகத்தாரும் நாராயணனை நம்புவதில்லை. नारायण को तो नहीं मानता, हाँ। बाप को तो मानता है. बाप जो बाप हुआ, जिसको बाप कहा गया है वो एडम, யாரை தந்தை என்று சொல்கிறோமோ அவர் ஆடம், आदम और एडम आदम और आदिनाथ कहा जाता है. ஆடம், ஆதம், ஆதிநாத் என்று சொல்லப்படுகிறார். नारायण थोड़ी कहा जाता है दूसरे घर में. நாராயணனை சொல்கிறார்களா என்ன? विश्व महाराजन कौन है जी? तो जो विश्व महाराजन कहा जाता है விஸ்வ மகாராஜன் என்று யாரை சொல்கிறார்களோ वो तो वास्तव में शंकर का टाइटल है. அது உண்மையிலேயே சங்கருடைய டைட்டில். विश्वनाथ, விஸ்வநாத், विश्व पिता। काशी विश्वनाथ गंगे, காஷி விஸ்வநாத் கங்கை, हर हर महादेव शंभो. ஹர ஹர் மகாதேவ் சம்போ. इसका नाथ है सारे विश्व का नाथ. யாரை, அதாவது எதனுடைய நாத்? முழு உலகத்தையும் நாட்டுபவர், அதாவது கண்ட்ரோல் செய்வார். तो बोला அப்பொழுது சொல்கிறார், ये राम की आत्मा होती है बाबा। राम की आत्मा ही जब उसमें शिव प्रवेश है ராமனுடைய ஆத்மா அவருக்குள் எப்பொழுதும் சிவன் பிரவேசமாகி இருக்கிறாரோ और शिव प्रवेश करके उसे आप समान बना के चला जाता है, சிவ பிரவேசமாகி அவரை தனக்கு சமமாக ஆக்கிவிட்டு போய்விடுகிறார். तो दो तरह के पार्ट बजाती है. அப்பொழுது இரண்டு விதமாக பார்த்து செய்கிறார். विश्वनाथ का भी पार्ट है, விஸ்வநாத்திற்கான பாட்டும் செய்கிறார், शंकर का भी पार्ट है, சங்கருக்கான பாட்டும் இருக்கிறது. लेकिन लक्ष्मी के साथ ஆனால் லக்ஷ்மியுடன் बुद्धि योग से रहने के कारण புத்தி யோகத்தின் மூலமாக இருப்பதனால் नारायण का भी पार्ट. நாராயணன் என்ற பாட்டும் உள்ளது. जैसे कोई कोई रोल होता है ना, எப்படி ஒரு சில ரோல் அப்படி உள்ளது. कोई नाटक होता है तो दो दो पार्ट बजाता है, ஒரு சில நாடகம் உள்ளது, அதில் இரண்டு இரண்டு பாட்டு செய்கிறார்கள். तो ऐसे ही அதே போலத்தான் डबल पार्ट है. டபுள் பார்ட். तो बाप खुद तो विश्व के मालिक नहीं बनते. அப்பொழுது தந்தை தான் விஸ்வத்தினுடைய முதலாளி ஆவதில்லை. विश्व के मालिक कौन बनते हैं? விஸ்வத்தினுடைய முதலாளி யார் ஆகுகிறார்? तुम बच्चे विश्व के मालिक बनते हो. குழந்தைகளாகிய நீங்கள் விஸ்வத்தினுடைய முதலாளி ஆகுகிறீர்கள். अब तुम ही विश्व के मालिक थे, நீங்கள் தான் விஸ்வத்தினுடைய முதலாளியாக இருந்தீர்கள். न मैं विश्व का मालिक था, நான் விஸ்வத்தினுடைய முதலாளி இல்லை, न ये विश्व का मालिक था, இவர் விஸ்வத்தினுடைய முதலாளியும் இல்லை. न इसके फॉलोअर विश्व के मालिक थे, இவருடைய ஃபாலோவர்ஸ், இவரை பின்பற்றக்கூடியவர்களும் விஸ்வத்தினுடைய முதலாளியாக இருக்கவில்லை. तुम विश्व के मालिक थे. நீங்கள் தான் விஸ்வத்தினுடைய முதலாளியாக இருந்தீர்கள். फिर 84 जन्म लेते लेते तमो प्रधान बन गए. பிறகு 84 பிறகு எடுத்து எடுத்து தம பிரதானம் ஆகிவிட்டோம். बाप कहते हैं मैं आकर सभी का उद्धार करता हूँ. தந்தை சொல்கிறார், நான் வந்து அனைவருக்கும் உத்தார் செய்கிறேன், அதாவது மேலே கொண்டு செல்வது, உயர்த்துவது. सभी का मन, அனைவரையும் என்றால் 500-700। हाँ, जो भी मनुष्य आत्माएं हैं எத்தனை மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், सबका उद्धार करता हूँ. அனைவருக்கும் நன்மை செய்கிறேன். उद्धार माने உத்தார் என்றால் उत्त माने ऊपर, உத் என்றால் மேலே, हर माने हरण करके ले जाता हूँ. ஹர் என்றால் ஹரன் கர்கிலே ஜானா, அதாவது வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வது. तुम अपने पुरुषार्थ से ऊपर नहीं जाते हो, நீங்கள் தன்னுடைய புருஷார்த்தத்தின் மூலமாக மேலே செல்வதில்லை என்று, तुम्हारी बुद्धि नीचे ही धरी रहती है. உங்களுடைய புத்தி கீழேயே இருக்கிறது என்றால் तो क्या करता हूँ? ले जा நான் என்ன செய்கிறேன்? जबरियन வலுக்கட்டாயமாக बड़ा हरण करके तुम्हारी बुद्धि या आत्मा को பலபூர்வமாக உங்களுடைய ஆத்மாவை, புத்தியை ऊपर ले जाता हूँ. மேலே கொண்டு செல்வேன். तो उद्धार हो गया ना. அப்பொழுது இதைத்தான் உத்தார என்று சொல்கிறார். परमधामवास की जो आत्मा बन जाएगी பரந்தாம் வாசியாக ஆத்மா ஆகிவிடுகிறது. तो उसमें कोई पाप रह जाएगा क्या? பிறகு அதில் ஏதாவது பாவம் இருக்குமா என்ன? नहीं, இல்லை. निष्कलंक हो जाएगी. நிஷ்கலங்கம், அதாவது எந்த கலங்கமும் இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். பாவம் இல்லாமல் ஆகிவிடும். वहाँ विकार की बात नहीं है. அங்கே விகாரத்திற்கான விஷயம் இல்லை. रावण जाति नहीं. बाप कितनी मीठी मीठी पॉइंट सुनाते हैं. தந்தை எவ்வளவு இனிமையான விஷயங்களை சொல்கிறார். यहाँ से बाहर गए இங்கே இருந்து வெளியே போனால் फिर उल्लू के उल्लू बन जाते. பிறகு உள்ளு வவ்வால் போல அப்படியே இருக்கிறார். यहाँ आते हैं तो खुशी का नशा चढ़ जाता है. இங்கே வந்தவுடன்
குஷியினுடைய பாதரசம் ஏறிவிடுகிறது. खुशी का पारा चढ़ता है. குஷியினுடைய போதை ஏறிவிடுகிறது. बाहर गए, வெளியே போனால் बुद्धि जो है जमीन की तरफ चली जाती है. புத்தி தரையின் பக்கமாக போய்விடுகிறது. बाप ऊपर ले जाते हैं தந்தை மேலே அழைத்து செல்கிறார். और माया रावण नीचे ले जाते हैं. ஆனால் மாயா ராவணன் கீழே அழைத்து செல்கிறார். भक्ति मार्ग है ही उल्टा मार्ग. பக்தி மார்க்கம் தலைகீழான மார்க்கம் வழி. ज्ञान मार्ग है उल्टा मार्ग. ஞான மார்க்கம் நேரான வழி. भक्ति मार्ग में टांगे ऊपर பக்தி மார்க்கத்தில் கால்கள் மேலே और सर जमीन की तरफ. தலை கீழே தரையை நோக்கி உள்ளது. 5 तत्वों की तरफ. 5 தத்துவங்களை நோக்கி உள்ளது. बुद्धि जो है, बुद्धि माने सर. புத்தி புத்தி என்றால் தலை. ये कहाँ किस तरफ हो जाती है? இது எங்கே எந்த பக்கமாக வந்து விடுகிறது? धरणी की तरफ बुद्धि हो जाती है. 5 तत्वों वाली. தரணி பூமியின் பக்கமாக வந்து விடுகிறது. 5 தத்துவங்களை கொண்ட தரணி பூமி. ज्ञान मार्ग में तो सिर ऊपर होता है ஞான மார்க்கத்தில் தலை மேலே உள்ளது. और टांगे नीचे रहती है. பிறகு கால்கள் கீழே இருக்கும். माने इस दुनिया को लात मारते हैं அதாவது இந்த உலகத்தை எட்டி உதைத்து விடுகிறார்கள். और बुद्धि को, बुद्धि रूपी हाथ को स्वर्ग की तरफ बढ़ाते हैं. பிறகு புத்தியை புத்தி ரூபமாகிய கையை சொர்க்கத்தின் பக்கமாக நீட்டுகிறார். उल्लू उल्टा लटकते हैं ना. ஒவ்வாறு தலைகளாக தொங்கும் அல்லவா? मनुष्य भी उल्टे लटके हुए. மனிதர்கள் கூட தலைகளாக தொங்குகிறார்கள். अभी बाप तुमको उल्टा बनाते हैं. இப்பொழுது தந்தை நேராக்குகிறார். बच्चों को पुरुषार्थ करना है. குழந்தைகளுக்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். बाकी बाबा कोई से 2 लाख लेकर के क्या करेंगे? மிச்சபடி பாபா யாரிடமும் 2 லட்சம் வாங்கி என்ன செய்வார்? कहेंगे जाकर के म्यूजियम खोलो. சொல்கிறார்கள், இதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் மியூசியம் திறங்கள். क्या என்ன? बाबा को तुम्हारा पैसा का आकर्षण नहीं है. பாபாவுக்கு உங்களுடைய பணத்தின் மேல் எந்த ஆகர்ஷணம் அட்ராக்ஷன் இல்லை. ये मकान तो खत्म हो जाएंगे. இந்த வீடு எல்லாம் அழிந்துவிடும். जो देख रहे हैं ऊंची ऊंची महलमानियां अटानियां ये सब खत्म हो जाएगा. खलास होने वाली है. இதை பார்க்கிறீர்கள், இப்படி உயர்ந்த உயர்ந்த மாளிகை மட மாளிகை அனைத்துமே அழிந்து போகக்கூடியது. बाबा तो व्यापारी है, தந்தை வியாபாரி. सर्राफ भी है. சராஃப் சராஃப் என்றால் தங்கம் இதெல்லாம் சேல் பண்ணக்கூடியவர்கள். दुख की जंजीरों से छुड़ाए सुख देने वाला है. துக்கத்தினுடைய வலையிலிருந்து விடுவித்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர். अभी बाकी थोड़ी रही है. இப்பொழுது மிச்சம் கொஞ்சம் உள்ளது. क्या என்ன? अभी सुख के दिन है. இப்பொழுது சுகத்திற்கான நேரம். अभी फिर भी शांति का टाइम चल रहा है. இப்பொழுது பரவாயில்லை, இருந்தாலும் கூட அமைதியான நேரம் தான் நடக்கும். पढ़ाई कौन से टाइम पे होती है? படிப்பு எந்த சமயத்தில் படிக்க முடியும்? शांति के टाइम में पढ़ाई होती है. அமைதியாக இருக்கும் நேரத்தில் தான் படிக்க முடியும். अभी सुख के दिन है. இப்பொழுது சுகத்திற்கான நாள். तो सुख के दिनों में हाय दैया तोबा नहीं मचाना चाहिए. அப்பொழுது சுகத்திற்கான சமயத்தில் துக்கப்படக்கூடாது. सुख के दिनों में धीरज धरो. சுகமான நேரத்தில் பொறுமையாக இருங்கள். आगे चल करके तो बहुत हंगामा होने वाला है. போக போக நிறைய பிரச்சனைகள் வரப்போகிறது. क्या என்ன? एक जगह चैन से टिकने भी नहीं देंगे. ஒரு இடத்தில் நிலையாக அமைதியாக இருக்க கூட விட மாட்டார்கள். ओम ஓம் சாந்தி.